अविदत विषयां तरच्चटारे उपनिषदा मुखमान महत्रभोगः अभिच गुणवता तदैकशेषी मधुरगविरुदये ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன் குறுகூறி ஏரியங்கள் வாழ்வாவின் நேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கண்ணினும் செருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகோ நந்தி என்ற கால் அன்னிக் மமுதோறும் என்னாவுக்கே. சுவாமி பதரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையுமாக கொண்டார். தாரக போஷக போட்சங்கள் சொல்வார். அப்ப நம்ம தரிக்கணும்னாலும், நாம் வளர வேண்டும் என்றாலும், நாம் இருக்கணும்னாலும் இந்த மூன்றுமே தாரக போஷக போக்ஜம் சொல்வார். அது மூன்றுமே நம்மாழ்வாருக்கு கண்ணன் பெருமான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஆனா அதே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் நம்மாழ்வாரே என்று மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே நாம் அனுபவிக்க பெற்றது சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்டான். எதனால கட்டுண்டான்? திருடினான். ஏதோது பெண்களை எல்லாம் மறைத்து வைத்தான். அதனால தாயான யசோதைக்கு கோபம் ஏற்பட்டு உரலோடு சேர்த்து கட்டினான்னு நேற்று பார்த்தோம். ஆனால் அதே போல பகவானும் நம்மாழ்வாரை கட்டினான்னு பார்த்தோம். ஒருவேளை நம்மாழ்வாரும் திருடினாரோ? அவர் ஒன்றும் திருடல. ஆனா திருடு இல்லாத ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தினார். எந்த திருடு இல்லை? ஆத்மாபகாரம் என்கிற திருடு. கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரன்னு சொல்லுவார். அப்ப அந்த ஆத்மாபகாரன்றது பெரிய திருட்டு. அந்த திருட்டு நமக்கு கூடாது. நாம் அந்த திருட்டை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இவர் கட்டுப்பட்ட உடனே நம்முடைய திருடு விலகியது. அதைத்தான் இங்க அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். நாம இப்ப பார்த்து கொண்டிருப்பது முதல்ல பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய அவதாரிக்கு அனுபவிக்க பெற்றோம். அந்த அவதாரியை தாண்டி அதன் பிறகு முதல் பாசுரத்துக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் பூர்ணமான அனுபவம் கிடையாது. திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கேன். பூர்ணமான அனுபவம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா, எங்கெங்கெல்லாம் பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் இல்லைன்னா அர்த்தம்னா விடுபட்டு போறதுன்னு அர்த்தம் இல்லை. அதை காட்டும் சில கருத்துக்கள் என்னுடைய திருவாக்குல இருக்கணும். அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கண்ணி சிறுத்தாங்கு போக்கியதா அனுஷ்டானம் உள்ளது எபதான ஆகையாலே அத்தை முற்பட சொல்லி அதற்காட்டில் ஆழ்வார் தமக்கு போக்கியரானபடியை இப்பாட்டாலை வெளியிடுகிறார். அதன் அவன் கட்டுண்ட தாம்பை உட்பட கொண்டாடுகிறார். ஏன்னா இந்த இடத்துல வாசிமா தெரிவிக்கிறார். கண்ணன் களவாடினது ஆழ்வார்க்கு வெளிப்பட்டது. கண்ணன் களவாடினது ஆழ்வார்க்கு வெளிப்பட்டது. ஆழ்வார்க்கு வெளிப்பட்டது என்னது? பாசுரமா அருளினார். கண்ணன் திருடினானோ? திருடினதை பாசுரமாக அருளினார். அப்ப கண்ணன் என்ன பண்ணினார்? நன்னா திருடினார். அதை நம்மாழ்வார் நன்னா புரிஞ்சுட்டார். புரிஞ்சுண்டு என்ன பண்ணார்? களவாடினதை புரிஞ்சு கொண்டு களவாடினதை ஆழ்வார் பாடினார். அப்ப பாடினதுன்னா என்ன அர்த்தம்? உபதேசம். நமக்கு உபதேசம் பண்ணார். அந்த உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தா என்ன இருந்தது? ஊரார்கள் அத்தனை பேர் என்ன களவு போயிருந்தார். ஊர் கண்ணன் திருடினான் என்று இவர் பாடினார். அதனால் ஊர்ல இருக்க திருடெல்லாம் போயிடுச்சு. அது இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஆழ்வார் விஷயத்துல இருக்கிறது. கண்ணன் திருடினான்னு நம்ம ஆழ்வார் பாடினாரணும், அது உபதேசம் பண்ணாரணும். அப்ப உபதேசம் பண்ண ஊராருக்கு இருக்கக்கூடிய களவெல்லாம் போயிடுச்சு. அப்பன்னா கண்ணன் திருடினான். திருடினதை நம்மாழ்வார் நம்னா காட்டி கொடுத்தார். அப்ப அவர் பாடின திருட்டு பாட்டுன்றார். திருட்டு பாட்டுன்னா கண்ணன் திருடினான்னு பண்ண பாட்டு திருடு கிடையாது. இந்த பாட்டு திருட்டான பாசுரமான கிடையாது. ஆனா கண்ணன் திருடினான்னு பாடினாருனோ அது திருட்டு பாட்டு. அதனால சொல்லிட்டு இருக்கார். அப்ப அந்த திருடு பாட்டை என்ன பண்ணா? நாம பத்தினோம். நாம பேசணும். 1102 பாசுரங்கள் நம்ம பார்த்தினோம். பத்தினபடியாலே சின்ன சுவாமி நல்லா தெரிஞ்சு பாடினுமா தெரியாம பாடினுமானா
தெரியுமா தெரியாதா எதுவும் தெரியாது. சரி, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, சில பேர் ஓஹோன்னு அந்த அனுபவிப்பா, சில பேர் அனுபவிக்க மாட்டா இருக்கணும். அப்ப தெரியாத வாழ்க்கை ஒண்ணுமில்லை, தெரிஞ்ச வாழ்க்கை தான் அதனுடைய அந்த திருட்டுத்தனம் நான் தெரிஞ்சிடல. ஆனா நான் அனுபவிக்கிறா. அனுபவிக்கிறபடியாலே அவளுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் நிறைய ஏற்படுமான்னா, இந்த இடத்துல பாருங்க, அனுபவம் இருக்கட்டும், அனுபவம் இல்லாம போடும். அடி இந்த வார்த்தை சொல்லேன்றதுக்காக சிலதான் கொஞ்சம் ஜாகிரதையா சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப அனுபவம் இல்லைன்னாலும் நம்ம கிடைச்சிடும் சொல்றேன் சுவாமி. அப்ப வெறுமனே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அனுபவிக்கணும். அனுபவிச்சுதான். ஆனா அந்த அனுபவிக்கிறனோ தெரியணும் ஒண்ணும். அப்ப தெரியலைன்னா என்ன சுவாமி பண்றது? அனுபவிக்க வராதுன்னு. அப்ப தெரியலன்னா எனக்கு அந்த பலன் கிடைக்காதுன்னா உண்டு. தெரியலைனாலும் அந்த பலன் கிடைக்காதுன்னா நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா கண்ணன் திருடினான் என்று சொல்லப்பட்டால் நம்முடைய பாவங்கள் உண்மையாக திருடப்படுகிறது. உண்மையாக திருடப்படுகிறது. கண்ணன் திருடினான் ஆழ்வார் சொன்னார் இல்லையா? எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவேன் தெரிவித்தார் இல்லையா? நம்முடைய பாவங்கள் உண்மையாக திருடப்படுகிறது. அப்படின்னா பாவங்கள் மட்டும் அப்படின்னா அதைத்தான் சொல்ற பிறர் களவு போகுன்னார். அதனாலதான் அழகிய மனபால பெருமான் நாயனார் தெரிகிறார். கண்ணன் திருடினான் அவன் களவு கண்டான் பிறர் களவு போகுன்னு. அப்ப அவன் திருடினான்னா நம்முடைய திருட்டு போறது. நம்முடைய திருட்டு எது? ஆத்மாபகாரம். இந்த ஆத்மா எனக்கு நினைச்சுன்னா அந்த திருட்டு போறதுன்னு தெரிவிக்கிறார். இப்ப கண்ணன் திருத்தாம்பயம் கற்றுண்ண பண்ணிய பெருமான் அடுத்து தான். அடுத்து இப்பாட்டாலே வெளியிடுகிறார். அதில் அவன் கட்டுண்ட தாம்பை முற்பட கொண்டாடுகிறார். கண்ணி தாம்பாய் நுண்தாம்பாய் சிறுத்தாம்பாய் இருக்கும். ஞான பக்தியாதி வைராக்கியங்களை கொண்டாடுமா போலே இங்கு 3 விசேஷங்களை சொல்லுகிறார். இந்த இடத்துல பெரியவாச்சான்றல என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவரும் சொல்றார். அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பகவானை கொண்டாடுறத விட அவனை கட்டு வச்சு அந்த கட்டு தாம்பு இருக்கு இல்லையா, அந்த தாம்பை தான் முற்பட கொண்டாடுகிறான். முற்படனா முன்னாடி அந்த தாம்பை தான் கொண்டாடுறார். கண்ணினும் முதல்ல பெருமாயந்தான் பகவானுக்கு பேரு. அந்த பெருமாய சப்தத்தை கடைசியில வச்சுட்டு கண்ணினும் சிறு தாம்பு. எத்தனை விசேஷம் பாருங்க தாம்புக்கு. அப்ப தாம்படன்னா இதைத்தான் பெரியவாச்சனையும் தெரிவிக்கிறார். அதே போலதான் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். தாம்பு ரொம்ப நாளா கொண்டாரு. கண்ணி தாம்பாய் நுண்தாம்பாய் சிறு தாம்பாய் இருக்குன்னாரு. கண்ணித்தாம்பாய் நுண்தாம்பாய் சிறுத்தாம்பாய் இருக்குன்னா. கண்ணித்தாம்பின்னா என்னது? கண்ணினா பக்தியை குறிக்கிறது. கண்ணித்தாம்புனா பக்தியை குறிக்கும். நுண்தாம்பு முன்தாம்னா நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். நுண்தாம்புன்னா ஞானத்தை குறிக்கும். நோற்று நோன்பில கர்மயோகம் இல்லைன்னு அர்த்தம். நுண்ணறிவிலேன்னா ஞான யோகம் இல்லைன்னு அர்த்தம். அதே போல நுண்தாம்புன்னா ஞானத்தை குறிக்கும். அத ஞானம்னா என்னது? ஞானம்னு சொன்னாலே நுட்பமா இருக்கும். நுண்ணறிவிலே நாங்க பார்த்த போனோம். அதே போல நுட்பமா இருக்கிறதுதான் ஞானம். அதனாலதான் நுண்தாம்பு. நுண்தாம்புனா நுட்பமா தானே தாம்பு இருக்கு. அதே போல இந்த ஞானமும் நுட்பமா இருக்கிறபடியாலே நுண்தாம்புனார். அதுக்கப்புறம் கன்னித்தாம்பு. அந்த கன்னித்தாம்பு தான் பக்தியை குறிக்கிறது. நுண்தாம்பு என ஞானத்தை குறிக்கிறது. சிறுத்தாம்பு வைராக்கியத்தை குறிக்கிறது. அப்ப பக்தி என்ன, ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, இதை 3ஐயும் குறிக்கிறது. அப்பனா கண்ணி நுண் சிறு தாமன்னா ஞான பக்தி வைராக்கியத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் தான் காட்டுவார். ஆச்சரியமான அர்த்தம். அப்ப கண்ணினும் சிறுத்தாமன்னா ஞான பக்தி வைராக்கியங்கள் எங்க இருக்கு சுவாமி? சிறுத்தாம்பு நுண்தாம்பு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கன்னித்தாம்பு. அப்ப கன்னித்தாம்பு என்றால் பக்தி, நுண்தாம்பு என்றால் ஞானம், சிறுத்தாம்பு என்றால் வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன சுவாமி? வைராக்கியம்னா சிறுத்து இருக்கு குணம். சிறுத்தாம்பு சிறுத்து இருக்கிறது. வைராக்கியம்னா சிறுத்தல். நம்மள வைராக்கியம் நம்மள அப்படியே குறுக்கி கொள்ளணும், சிரித்து கொள்ளணும். அந்த சிரித்து கொள்வதுதான் வைராக்கியம். அதனாலதான் சிறுத்தாம்பு. சிறுத்தாம்புனா வைராக்கியம். ஆக கன்னித்தாம்பு அப்படின்னா முடிச்சு இன்னொரு அர்த்தம் கேட்கிறார். கன்னித்தாம்பு முடிச்சு இது எப்படின்னா இது சங்க காம அனுராகம் என்று முடிச்சாகவும் கொள்ளலாம். சங்க காம அனுராகம் முடிச்சா அல்லது இந்த 2 விதமா சொல்றாரு. தாம்பு சிறுத்தாம்பு கண்ணின் சிறுத்தாம்பு இது ஒரு வியாக்கியானம். அதுக்கு மேலே கன்னித்தாம்பு நுண்தாம்பு சிறுத்தாம்பு அது என்னது? பக்தி ஞானம் வைராக்கியம் பார்க்கணும். இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் என்னன்னா சங்கம் என்ன, காமம் என்ன, அனுராகம் என்ன, இந்த 3 முடிச்சுகளாலும் சொல்லலாம் என்கிறார். அதுக்கு மேல பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இந்த முடிச்சாலும் சொல்லலாம். அப்ப முடிச்சா வந்து கொஞ்சம் கண்ணி 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 கண்ணியா வந்து முடிச்சா போட்டிருக்காங்க. அந்த முடிச்சா போட்டத சங்கம் காமம் அனுராகம்னு சொல்லலாம். அதே போல பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொல்லலாம். அப்ப முடிச்சோடு சேர்ந்து இருப்பதுதான் பக்தி. அந்த பக்தியை குறிக்குதான் கன்னித்தாம்பு. அந்த கன்னித்தாம்பு எப்படி இருக்கு? ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியத்தை கொண்டாடுமா போலே இங்கு 3 விசேஷங்கள் இடுகிறார். 3 விசேஷங்கள் கண்ணி நும் சிறு தாம்பு. தாம்பு என்பதற்கு 3 விசேஷனம். கன்னித்தாம்பு, நுண்தாம்பு, சிறுத்தாம்பு. அதே போல ஞானபக்தி வைராக்கியம்னு சொல்றாரு. இப்ப ஞானபக்தி வைராக்கியம் என்ன? கன்னித்தாம்புக்கு பக்தி, அதே நுண்தாம்புக்கு ஞானம், அதே சிறுத்தாம்புக்கு வைராக்கியம் சொல்ற இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட பக்தி இருக்கணும். கன்னித்தாம்புனா பக்தி பார்க்கணும். அந்த பக்திக்கு பல பல பருவங்கள் உண்டு. அந்த பக்திக்கு பல பல பருவங்கள் உண்டு. பருவங்கள் மட்டும் அதான் முடிச்சுக்கள். அந்த முடிச்சுக்கள் உண்டு. முடிச்சுக்கள் புரியுதுக்கு சொல்றேன். ருசி ருச்சின்னா முதல்ல விருப்பம் ஏற்படுத்தணும். நமக்கு அதுல ஒரு ராகம் விருப்பம் ஏற்படணும். அந்த விருப்பத்துக்கு தான் என்ன சொன்னா ருச்சின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சங்கம். சங்கம்னா அதை பற்றுதல். அதை அப்படியே சுவாமி பார்த்தாரு நல்லா இருக்கு சுவாமி கிட்டக்க போலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பற்றுதல் ஏற்படுத்தணும். அதுக்கு சங்கம்னு பேரு. பக்தினானது அன்பு. பக்தினா அன்பு, வேற எதுவுமே கிடையாது. பக்தினா அன்பு. அப்ப பரபக்தி, பரஜான, பரமபக்தி, இந்த 3ம் பரமபக்தி. நல்ல பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படின்னா என்ன சுவாமி? பரபக்தின்னா அவனோடு சேர்ந்து இருந்தால் ஆனந்தம், விட்டு பிரிந்தால் துக்கம் என்கிற அறிவு ஏற்பட்டது இல்லையா? பகவானோடு சம்ஸ்லேஷம் விஸ்லேஷன் இருக்கு. சம்ஸ்லேஷம்னா பகவானோடு கலத்தல், விஸ்லேஷனா பகவானை விட்டு பிரிதல். அப்ப சம்ஸ்லேஷம் என்று சொல்லக்கூடிய பகவானோடு கலந்தால் எனக்கு ஆனந்தம், விட்டு பிரிந்தால் துக்கம் என்கிற அறிவு ஏற்படுறதுனோ அந்த அறிவுதான் பரபக்தி. அடுத்து பரஜானம். பரஜானனா அதாவது பரஜன தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம். எக்ஸலண்டா எடுத்திருக்க. தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ணுக்கு நேரே பாக்குற மாதிரி ஒரு நினைவு இல்ல. நேரா இல்ல, பகவான நேரா பாக்குறோம்னா நேரா பாக்கல, ஆனா கண்ணுக்கு நேரே பாக்குற மாதிரி ஒரு பாவம் ஏற்படுறது இல்லையா? சில பேர்லாம் திவ்யேசம் போய் பெருமாள் சேவை கிட்ட அப்படி பக்கத்திலே இருக்கவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒன்னும் தவறு கிடையாது. அந்த மாதிரி பாவத்தை பகவான் கொடுக்குறாரு. அதே போலதான் அதுதான் இது பரஜானன்னு பேர். பரஜான தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம். கண்ணுக்கு நேரே இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிறா போல ஒரு நினைவு. அந்த நினைவு தான் பரபக்தின்னு பேரு. பரஜானன்னு பேரு. அடுத்து பரமபக்தின்னா அவனோடு சேர்ந்து அனுபவித்த. அவனோடு சேர்ந்து அனுபவித்த. ஆக 3 நிலை. முதல் நிலை அவனோடு சேர்ந்தால் இன்பம், பிரிந்தால் துக்கம் என்கிற நினைவு பரபக்தி. 2வது நிலை அவனோடு முன்னாடி இருந்து கொண்டு கண்ணுக்கு நேரே அனுபவிக்கிற மாதிரி ஒரு நினைவு ஏற்படுத்தனோ தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம். அந்த நினைவு என்பது பரஜானம். அடுத்து பரமபக்தி என்பது சேர்ந்தாச்சு, அவரோட கலந்தாச்சு அப்படின்ற அனுபவிக்கிறார். ஆக இந்த மாதிரி பல பல தசா விசேஷங்கள் இது கொண்டு பக்தி கொண்டு. பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இந்த விசேஷங்கள் இல்லையா? ஆக பல பல நிலைகளை உடையதாக இருக்கும் இந்த பரபக்தி. பக்தி சொல்றாங்க. பக்தி விசேஷம் சொல்லுகிறார். திருமேனிக்கு உடுத்தபடி பல கண்ணிகளை உடைத்தா இருக்கும். பரமபக்தியிலே ருசி, சங்கம், பக்தி, பரபக்தி, பரஜானம், பரமபக்திகள் என்று அநேக பறவையாகிறே அந்த பக்தி இருப்பது. பக்தி பக்தி குரோகேகி கேசவகா. பக்தி கிரேகேகி கேசவகா. அபங்குர பக்தி பவ்யகா. அபங்குர பக்தி பக்தி குரோசேகி கேசவகா. பக்தி யார் சொல்றான்? கண்ணன் கீதையில சொல்றான். என்னன்னா நான் பக்தியாலேயே அறியப்படுகிறேன், பக்தியினாலேயே நான் அறியப்படுகிறேன், பக்தியினாலேயே நான் அடையப்படுகிறேன் அப்படின்னு கேசவன் சொல்றான். கேசவன் அபங்குர பக்தி ஸ்மவ்யகா. இவனை தவிர மற்றொருத்தருக்கு ஆட்படாத அவனுக்கென்ன இருக்கும் பக்தி. அந்த பக்தி எப்படி இருக்கும்? பவ்யமாக இருக்கும். அப்படின்னா அபங்குர பக்தி. அபங்குர பக்தி அவனுக்கென்னே இருப்பது. மற்றவர்களே அவனுக்கென்னே இருப்பது, அவனுக்கென்னு ஆட்பட்ட தன்மையோடு இருக்குது.
மற்ற பேருக்கு ஆட்படாத தன்மை. அந்த பக்தி பகிமா. அப்படிப்பட்ட பக்திக்கு பகவான் அடங்கியிருக்கார். அப்படிப்பட்ட பக்திக்கு பகவான் அடங்கி இருக்கார். அது அடங்கி இருக்கனா பக்திக்கு அடங்கினபடியால் தான் யசோதை பிராட்டு கட்ட இவர் கட்டுட்டார். தெரியாத பக்திக்கு அடங்கினபடியா யசோதை கட்டுட்டாருனோ அப்ப அப்படிப்பட்ட பக்தி அடங்கினார். ஒரு விசேஷ அர்த்தம் சொல்றாங்க. நுண்தாம்பு, அதாவது நுண்தாம்பு, நுண்ணிதான தாம்பு திருமேனியிலே அழுந்தபடி நுண்ணிதா இருக்கும் அந்த பக்தி தான் ஞான ஒரு நிமிஷம் ஞான சிரஸ்மாகையாலே அந்த ஞானவான் நுண்ணறிவாய் இருப்பது பகவத் ஸ்வரூபாதிகளை யதாவாக சாட்சாத்கரிக்கிறதே நுண்தாம்பு. இந்த பேருக்கும் நுண்தம்னா நுண்ணியதான தாம்பு. நுண்ணியதான தாம்புன்னா பக்தியின் மூணு நிலையை பார்த்தோம்னா பக்தியின் மூலை பரபக்தி, பரஜான, பரபக்தி. சமயம் அது நல்லா சம்ஸ்கிருத சொல்றேன். பரபக்தி, பரஜான, பரபக்தினா என்னன்னா ஞானம், தரிசனம், பிராப்தி. ஞானம், தரிசனம், பிராப்தி, இதான் பரபக்தி பரஜானம். அப்படின்னா பெருமாளை பற்றின அறிவே இது ஞானம். தரிசனம், பெருமாளை காந்தல். தரிசன சமானாக்காரமான சாட்சாத்காரம் சொன்னோம்னோ அதுதான் தரிசனம், பெருமாளை காந்தல். பிராப்தி, அந்த பெருமாள் அடைதல். அப்படின்னா இது எங்கிருந்து தெரியுதுன்னா இதுதான் பரபக்தி பரஜான பரபக்தி. அது என்னது ஞான தரிசன பிராப்தி. அதுக்கு மேல கண்ணன் கீதாச்சாரன் ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றாரு. அவருடைய திருவாக்கு என்ன தெரியுமா, பக்தியாலே என்னை அறிகிறான், உண்மையில் நான் யார், நான் எத்தகையவன் என்பதை பக்தியை கொண்டே அறிகிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். கண்ணன் கீதையில சொல்றதுன்னா பக்தியை வச்சுட்டுதான் அர்ஜுனா எல்லாத்தையும் அறிகிறான். நான் யாருன்னு அவன் பக்தியை கொண்டுதான் அறிகிறான். நான் இன்னார் என்றும் நான் இணையார் என்றும் ரெண்டுமே அறிகிறானோன்னு. இன்னார்னா என்ன சுவாமி, இணையார்னா சில பேர்லாம் கேட்பா, இன்னார் இணையாரும் பார்க்கலாம் எல்லாரும் உள்ள விட்டேனே அப்படின்னு ஆத்துல எல்லாம் பேசணும். இன்னார் இணையாருன்னு பார்க்காம ஆத்துல எல்லாரும் உள்ள விட்டு கதவை திறந்து உள்ள விட்டேன், என்னமா நீ விட்டேன் அப்படின்னு கேட்கிறா பாருங்க. அப்பன்னா இன்னார்னா என்ன, இணையார்னா என்ன? இன்னார் இன்னான்னா சுரூபத்தை குறிக்கும், இணையான்னா ஸ்வபாவத்தை குறிக்கும். புரியும்படி சொல்றேன். இன்னார் எதுக்குதுன்னா நம்முடைய நிலையை பக்தியால், பகவானுடைய நிலையை பக்தியால் தான் அடைய முடியும். அப்ப இன்னார் இணையார், சொரூபத்தை குறிப்பது இன்னார், இணையார் ஸ்வபாவத்தை குறிப்பது. ஒருத்தர் சொரூபத்தை தெரிந்து கொண்டால் இன்னார் என்று அடையாளம் கண்டு கொண்டான்னு அர்த்தம் பொருள். ஒருத்தருடைய ஸ்வபாவத்தை தெரிஞ்சு கொண்டா, அதாவது தன்மை, ஸ்வபாவம்னா அவருடைய தன்மை. அவரா சுவாமி அவர் இப்படிதான் சுவாமி இருப்பார், அந்த ஸ்வபாவம், அந்த ஸ்வபாவத்தை அது இணையான்னு அர்த்தம். அவர் இப்படிதானே இருப்பார், அது இணையான்னு அர்த்தம். அடுத்தலையா என்ன அர்த்தம்? ஆக எங்க இருக்குன்னா பராசர பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் பண்ணார். அந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறேன்னா பகவானை இன்னார் என்றும் பகவானை இணையான் என்றும் தெரிந்து கொள்வதற்கு என்ன பிராட்டி தான் சுரூப நிரூபக தர்மன்றார். சுரூப நிரூபக தர்மன் இன்னார் என்றும் இணையான் என்றும் தெரிந்து கொள்வதற்கு சுரூப நிரூபக தர்மம் எது? யாரு? பிராட்டி தான். பிராட்டி தான் பகவானை தெரிந்து கொள்வதற்குண்டான சுரூப நிரூபக தர்மம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் அவருடைய சுரூபத்தை தெரியணுமா? பிராட்டி தான். அவருடைய சுபாவத்தை தெரியணுமா? பிராட்டி தான். எங்க இருக்குன்னா எல்லாமே ஸ்ரீரங்கநாச்சியார். இந்த பராசர பட்டர் ஸ்ரீகுணத்தை தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கநாச்சியார் ஏன்னா ஸ்ரீரங்கநாச்சியார் தெரிவிக்கிறார். அப்ப பகவான் என்னான்னு தெரிஞ்சு கொள்வது எப்படி தெரிஞ்சு? ஸ்ரீயப்பதித்வம், ஸ்ரீயப்பதி, அது ஸ்ரீயப்பதித்வம், ஸ்ரீயப்பதித்வத்தை வைத்துக் கொண்டுதான் பகவானை என்னான்னு தெரிஞ்சு கொள்ளும். அப்ப இணையான்னு தெரிஞ்சு கொள்வது அவர் புருஷகார பூதையா, இவர் புருஷகார பலத்தாலே காருண்யத்தை காட்டுறாரனோ அதனால இணையான். இவ புருஷகாரம் பண்றாரனோ பிராட்டி, இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான்னு தெரிவிக்கிறாரோ. அப்ப இவ புருஷகாரம் பண்ணால அப்ப அதனால என்ன பண்றாரு? குற்றம் கொண்டு வருவாமை வாசல், இந்த அத்தனை குணங்கள் வந்துட்டு இருக்கணும். அந்த குணங்கள் அப்ப காருண்யத்தை காட்டுறாரனோ அது என்னது? இணையான்னு. ஆக கர்மயுடைவன் என்று சொன்னது இணையான், ஸ்ரீயப்பதி என்று சொன்னது இன்னான். அது பிராட்டி சம்பந்தம் என்பது பகவானை இன்னான் என்று அறிவதற்கும் இணையார் என்று தெரிந்து கொள்வதற்கும் இரண்டுக்கும் உபயோகப்படுறது எது? பிராட்டி தான். அதை ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தை பராசரப்பட்டு தெரிவிக்கிறார். அதைத்தான் இங்கேயும் சொல்றார். அப்ப பக்தியாலே என்னை அறிந்து கொள்கிறான். நான் இன்னான் என்றும் இணையார் என்றும் தெரிந்து கொள்வதற்கு எது பிரதானம்? பக்தி. பக்தி வைத்துக் கொண்டுதான் ஓ பகவான் இன்னான், இன்னான்னு அவனுடைய ஸ்வரூபம், பகவான் இணையான் அவருடைய ஸ்வபாவம் அப்படின்னு தெரியாது. ஆக கண்ணி
நுண் சிறுத்தாம்பு. சிறுத்தாம்புன்னு சிறுத்தாம்புன்னா சரி சுவாமி நல்ல கயிறெல்லாம் வச்சுட்டு கொள்ள மாட்டாங்க. சிறுத்தாம்புன்னா கண்ணி முடிச்சு போட்டு கயிறு இருக்கு. நல்ல கயிறா இருக்கு. நல்ல கயிறா கடையில வாங்கி வரப்படுத்து கை வச்சு போடாத நல்ல கயிறு இல்லை என்னன்னா அந்த மாதிரி நல்ல கயிறா இருந்தா அது நல்ல வேலைக்கு உபயோகப்படுத்தணுமா. நல்ல வேலைக்கு உபயோகப்படுத்தணுமா. சில பேர் அதான் நேற்றுக்கு ஒரு 2-3 விஷயம் எல்லாம் சொல்லணும். வெத்தலை வாங்குறது, வெத்தலை போட்டுக்கிறதுக்கா அல்லது கொடுக்கறதுக்கான்னு கேட்டா அதுல இது ஒரு 2 இருக்கு இல்லையா. சந்தனத்தை கூட அதே மாதிரி சொல்லுவா. சந்தனத்தை கூட சுவாமி சந்தனம் பூசிக்கிறதுக்கா கொடுக்கறதுக்கு கேட்பா. பூசிக்கிறதுக்குன்னா அது தனி, கொடுக்கறதுக்குன்னா அது தனி. இதுவும் சொல்ல வந்தா அதே போல இங்க நல்ல கயிறா இருந்தா அத கண்ணனை கட்ட மாட்டாலாம். அது எதுக்கு சொன்னே நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துமே. இப்ப கண்ணன் தீய காரியமா இருந்தா இல்ல இந்த பசுமாடு கட்டுவதற்கு அல்லது கிணத்துல இருந்து தண்ணீர் இறைப்பதற்கு அது வச்சுட்டு வா. ஆனா கண்ணன் யாரு திருடர்ல இருந்தா திருடர்ல கட்டுறதுல நல்ல கயிறு கட்ட வருமா. மாடு கன்றுகளை கட்டுறதுக்கு வேணா நல்ல கயிறு வச்சுக்கலாமே தவிர அப்ப இந்த திருடர்களை கட்டுறதுக்கு வேறு கயிறு இருக்கணும். ரொம்ப நாளா உபயோகப்படாத இருக்கக்கூடிய கயிறு ரொம்ப நாளா அது சிலதான் அப்படியே மேல பரன் மேல போட்டுப்பா. சுவாமி அது என்ன சுவாமி சிலர் நிறைய குப்பையை வச்சுட்டு இருப்பா. அப்பப்ப அந்த குப்பையெல்லாம் என்னதான் எடுத்துடணும். அப்படியே ஆத்திலேயே வச்சுட்டு இருக்கப்பட எடுத்துட்டு சேர்த்துட்டே இருக்கும். இருக்கட்டும் பேசுவோம்னா அப்படியே இருக்கும். கடைசியில் உபயோகப்படாது. இதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த மாதிரி அதை தூக்கி பரன்ல போட்டு வச்சிருக்கா இல்லையா எதுக்கும் உபயோகம் இல்லாத கயிறு அந்த கயிறை எடுத்துட்டா விஷயத்து. அந்த கயிறு எடுத்துட்டு இப்ப இவருக்கு கயிற்றுல கட்டியாச்சுன்னா கட்டணமும் உதரபந்தனம் அதை கட்டணும். கட்டுனா அதாவது தனக்குன்னு இருக்க கட்டினாதான் இவருக்கு வசப்படுவார். அந்த கயிறு வேறு யாருக்குமே கிடையாது. பகவான் பிரம்மாஸ்திரத்தை போல பிரம்மாஸ்திரத்தால ஒருத்தர் கட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க. கட்டினதுக்கு அப்புறம் வேற ஏதாவது சன கயிறு கொண்டு வந்து அதுல கட்டியாச்சுன்னா அது நிக்க போயிடும். அதே போல இவருக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். வேற யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி கயிறா இருக்கணும். அது நல்ல கயிறே இல்லையா சுவாமி தீய கயிறாவே இருக்கட்டுமே. விஷப்பால் கொடுக்க வந்தா அது ஏன் சுவாமி சாப்பிட்டானா இவனுக்குன்னு வச்சுட்டு இருக்காரு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப அனன்யார்கத்துவம் அங்கேயும் இருக்கு. விஷத்துல கூட இருக்கா சுவாமி இருக்கு. பூதனா கொண்டு வந்தாலே கொண்டு வந்து கண்ணனுக்குன்னே இருக்கணும் வேற யாருக்கும் கிடையாதுன்னா அப்படிப்பட்டதான் எனக்கு தேவை. அதே போல கண்ணனுக்குன்னே இருக்கிற கயிறு இந்த கயிறு அந்த கயிறால கட்டினாதான் வசப்படுவான்னு தெரியலதா. அதே போலதான் தெரிவிக்கிற. ஆக ஏன்னா அந்த விஷப்பால் இது அந்த பால் மற்றொருத்தர் கிடையாதுன்னு சொன்னாலும் அப்ப இவனுக்கு இருந்ததுனோ அதே போல ஒத்த உரல் என்ன எதுனா அந்த உரல் நெல்லு குத்தத்துக்காக இல்ல அது ஓட்டையா இருக்கு. அதுதான் பேரே பொத்த உரல்னு பேரு. அது ஓட்டையா இருக்கணும். அந்த ஓட்டையா இருக்கக்கூடிய அந்த உரல் அந்த எப்படி ஆயிடுது இவனுக்குன்னே இருக்கு இல்லையா. இந்த பாருங்க ஒண்ணு தாம்பு ரெண்டாவது பொத்த உரல். இந்த ரெண்டுமே என்ன பாருங்க கண்ணனுக்குன்னு இருக்கு. தாம்பு வேற யாரையும் அந்த தாம்பால கட்ட முடியாது. கட்டவும் படாது. கட்டினா இவர் கட்டுப்பட மாட்டார். இவர் வசப்பட மாட்டார். அப்ப இவனுக்குன்னே கண்ணனுக்குன்னே இருக்கக்கூடிய தாம்பு. அது பொத்தவரல். அந்த பொத்தவரல் இனிமே யாரும் உபயோகப்படுத்தப்படாது. கண்ணன் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட உபயோகப்படுத்த நிலை. அதே போல இந்த பால் பூதனா கொடுக்கக்கூடிய பால் யாருக்கும் கிடையாது. கண்ணனுக்குன்னு இந்த மூணும் அவனுக்குன்னு இருந்தா அவனுக்கு ரொம்ப விருப்பமா. அது விஷமா இருந்தாலும் தனக்குன்னு இருந்துதான் அனுபவிக்கணும். அப்படியான இல்லைன்னா இந்த கயிறு இதுக்கும் இருக்கு அதுக்கும் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா இவர் கட்டுப்பட மாட்டார். இவர் வசப்பட மாட்டான்னு தெரியல. ஆக கண்ணனின் சிரித்தாம்பினால் கட்டு உண்ண பண்ணிய இப்ப கயிறு சிறிசா இருக்கு. ரொம்ப சிறிதா இருக்கு. கட்ட முடியல. கயிறு நீளமா வரணும்னா சிலதெல்லாம் ஒரு ரப்பரால இருக்கும். சில கயிறுலாம் அப்படி கொஞ்சம் இழுத்தனும் வரும். சிலதெல்லாம் ஸ்பிரிங்கா இருக்கும். அப்படி கொஞ்சம் இழுத்தா கொஞ்சம் பெருசாகும். இந்த இந்த வயர்லாம் இருக்கு பாருங்க எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் பண்றது சில இடத்துல அப்படியே சுத்தி கொடுத்துருவா. ஏற்றல கொஞ்சம் இழுத்துக்கணும் சுவாமி அப்படின்வா. சரி இழுத்துனா வந்துருவோம். அந்த மாதிரி இந்த கயத்தை இழுக்க முடியும்னா இழுக்க முடியாது. கழுத்தை நீளமா இந்த கயத்தை நீளமா இழுக்க முடியாது. ஏன்னா இது கன்னித்தாம்பு. நீளமாக்க முடியாது. சரி ஆனா நீளமாக்க முடியாதுன்னா எட்டல உரலையும் கண்ணனையும் சேர்த்து கட்டணம் போனோம். உரலையும் கண்ணனையும் சேர்த்து கட்டுறதுக்கு எட்டவே இல்லை. எட்டலைன்னா என்ன பண்றது. சரி அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இப்ப உரலையாவது கொஞ்சம் சிரிதா பண்ணுவோமா.
ரெண்டுதான் பண்ண முடியும். ஒண்ணு உரல், இன்னொன்னு கயிறு. இந்த உரலும் கையிலும் தான் சம்பந்தப்பட போறது. அப்ப கயிறு பெருசா இருக்கணும், கயிறு பெருசா ஆக்க முடியாது, அது அப்படியே நிலம் குறைச்சலா இருக்கு. சரி, அப்ப உரலை கொஞ்சம் குறைச்சிட்டோம் வச்சுக்கணும். உரலை குறைச்சோம்னா அப்ப அப்ப கயிறு எட்டு போகணும்டா. உரல் கல்லுரல், சாமானிய உரல்ல கல்லுரல். அந்த உரலை குறுக்க முடியுமானா குறுக்க முடியாது. அப்ப கயத்தையும் நீட்ட முடியாது, உரலையும் குறுக்க முடியாது. இப்ப மிச்சம் என்ன சுவாமி இருக்கு? எப்படியா கட்டியாகும். யசோதபடி யோசனை பண்ணின்றா. கயத்தையும் நீட்ட முடியல, என்ன பண்ணாலும் நீட்ட முடியல. இப்ப உரலை குறுக்க முடியுமானா கல்லுரல் எப்படிமா குறுக்க முடியும்? குறுக்க முடியாது. சரி, மிச்சம் இருக்கிறது என்ன சுவாமி? மிச்சம் இருக்கிறது கண்ணுடைய இடுப்பு தான். இடுப்பை வேணா குறைச்சிடலாம். சுவாமி இது என்ன சுவாமி, நியாயமே இல்லையே. செருப்புக்கு தகுந்தா போல காலுக்கு தகுந்த செருப்ப அப்படி இல்ல நீங்க இருக்குன்னா அப்படிதான் இருக்கு. இடுப்பை குறைக்கணும். என்ன சுவாமி, இடுப்பை குறைக்காம கயத்தை பெருசா பண்ணுவேன்னா இவாள் கைதான் பெருசு ஆகலையே. நுண்சிரித்தாமல் மனித பெருசு ஆகலையே, ஆக முடியல. அல்லது உரலாது பெருசாகணும், அதுவும் ஆகல. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரே நிலை இடுப்பு, மிச்சவனுக்கு இடுப்பு தானே. அந்த இடுப்பை என்ன பண்ணா கொஞ்சம் மாத்திக்கலாம்னா இது எது போலன்னா, அமாவாசை அன்னைக்கு யுத்தம் பண்ணி ஜெயிப்பேன்னு சகதேவன் சொல்லிட்டான். அமாவாசை வந்து யுத்தம் எதிரிகிட்ட நாள் குறிச்சு கொடுன்னு கேட்டிருக்கான். யாரு? துரியோதனன். துரியோதனன் பாண்டவாள்கிட்ட இருக்கிற சகதேவனுக்கு நல்ல ஜோசி சாஸ்திரம் தான் தெரியும், நல்ல வாசிச்சபடியாலே, சகதேவா நீ எனக்கு தம்பியா இருக்கணும், நீ எனக்கு நான் ஜெயிக்கணும் அவாட்டே கேட்டு நான் ஜெயிக்கணும், நல்ல நாளா பார்த்து கொடு அப்படின்னா. இப்ப நல்ல நாளா பார்த்து கொடுத்துட்டான். இப்ப ஜெயிக்கிற மாதிரி அமாவாசை அன்னைக்கு. இப்ப இதெல்லாம் சரி பண்றது யாரு? கண்ணன் தான் சரி பண்ணணும். அமாவாசை அவ ஜெயிச்சிடுவா, கௌரவா ஜெயிச்சிடுவா. இவருக்கு அதுல விருப்பம் இல்லை. என்ன பண்ணலாம்னா நேரம் துரியோதன கேட்கணும். துரியோதன கேட்டேன்னா நான் அமாவாசை அன்னைக்கு தான் நான் ஆரம்பிக்க போறேன், நான் தான் ஜெயிக்கணும், நான் அமாவாசை அன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறேன். பிடிவாதமா அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி, துரியோதனை வேண்டாம், அப்ப சகதேவனை போய் கேட்போம். கேட்கட்டு, சகதேவா நான் தெரியாத்தனமா சொல்லி என்ன சொல்லு துரியோதன்ட்டு, நான் தெரியாத்தனமா சொல்லிட்டேன், அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்காத, அடுத்த நாள் ஆரம்பி, இல்ல முந்தின நாள் ஆரம்பி அப்படின்னு சொல்லு அப்படின்னா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எது சாஸ்திரமோ எது உண்மையோ அதெல்லாம் பொய் சொல்ற வேலையெல்லாம் எங்கிட்ட கிடைக்கும். நீ உனக்கு வேணா அது புதுசா எப்பவுமே இருக்குமே தவிர எனக்கு அந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் கிடையாதுன்னு இவனே மாற்ற முடியல. இப்ப துரியோதனையும் மாற்ற முடியல. அதே போல யாரையும் மாற்ற முடியல, சகதேவனையும் மாற்ற முடியல. சகதேவனாவது நாளை மாத்தி கொடுக்கல. துரியோதனையாவது சரி இந்த நாள் வேண்டாம், அந்த அடுத்த நாளுக்கு போலான்னு சொல்லியிருந்தா அதுக்காக போகணும். ரெண்டு பேரையும் மாற்ற முடியல. மிச்சம் இருக்கிறது அமாவாசை தானே, மிச்சம் இருக்கிறது அமாவாசை தானே. உடனே என்ன பண்ணா அமாவாசையை மாத்திட்டான். இன்னைக்கு சில காலத்துல போதாயன அமாவாசை. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் கண்ணன் தான். இந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்னைக்கு அமாவாசையா நாளைக்கு அமாவாசையா, இன்னைக்கு பண்ணுவோம் நாளைக்கு பண்ணுவோம். ஏன்னா இந்த குழப்பத்தையே அவர் தான் பண்ணி விட்டார். போத அமாவாசை அன்னைக்கு இல்லவே இவரே தர்ப்பணம் வர ஆரம்பிச்சாரு. எல்லாரும் குழம்பு போய் தோணும். அப்ப அமாவாசை மாத்திர மாதிரி நீங்க என்ன பண்ணார்? உரலையும் சிலுக்க முடியல, கல் உரல் அதை சிரித்து பண்ண முடியாது. சரி, கயிறாவது நீளமா இருக்கான்னா கயிறு நீளம் இல்லையே. அப்ப என்ன பண்ணலாம்? மிச்சம் இருக்கிறது இடுப்பு தானே. அந்த இடுப்பு மட்டும் தானே இருக்கு. அந்த இடுப்பை சுருக்கலாமே, இவருக்கு தானது சுருக்கலாமன்னு. அப்ப யசோதை கட்டும்படி இவ சுருக்கிட்டார். இந்த யசோதை கட்டிட்டு இருக்காரோ, அவள் யசோதைக்கு எவ்வளவு தைரியம் தெரியுமா? யசோதைக்கு எவ்வளவு தைரியம்னா கட்ட முடியல. யசோதையால கட்ட முடியல. இப்பதான் கண்ணன் எடுத்த சொல்ல என்ன சொல்றான்னா, அழுதுட்டே இருக்கான். கட்டிட்டு கட்ட போறா போட்டிருக்கு, அடிக்கிறா போட்டிருக்கு, குப்பெல்லாம் எடுத்துருக்கா போட்டிருக்கு. என்ன பண்ற? வாய் என்னென்ன பேசணுமோ எப்படிலாம் வாய் வார்த்தையா, அதே போல செய்கையாலே இதெல்லாம் எப்படி பயந்துட்டு இருக்கு, அழகுது. இந்த கண்ணன் பெருமான் அழுதுன்னு இருக்கச்சே. அப்ப என்ன அழுதுன்னு இருக்கச்சே என்ன பேசுறான்னா, கண்ணா நீ என்ன பண்ற? இந்த நன்னா இது கட்டணும், ஆனா எட்டவே இல்லை. எட்டும்படியா உன்னுடைய வயிற்றை சுருக்கிக் கொள். எட்டும்படியா உன்னுடைய வயிற்றை சுருக்கிக் கொள்வர். புரியறதுக்காக சொல்ல. இது சிறு வயசுல அந்த காலத்துல சில பேர்லாம் ரொம்ப பெரியவாள்லாம் என்ன பண்ணுவோம்னா, 5 வயசு ஆயிடுச்சுன்னா டிக்கெட் எடுக்கணும். பஸ்ல எடுக்கணும். அதுக்கு அவ 2-3 யுக்தி வச்சுட்டு இருக்கா. அவ ஒரு அளவு வச்சுட்டு இருக்கா.
இந்த அளவுக்கு மேல அவ உயரமா வளர்ந்துட்டான்னா அவள் டிக்கெட் எடுக்கணும். உடனே அங்க இருக்கிறவங்க அப்படி எத்தமா பார்த்து ஒருத்தர், ஹே வாமன அவதாரம் எடுத்துக்கூடாது, வாமன அவதாரம் எடுத்துக்கூடா, டிக்கெட் உனக்கு வேண்டாம் அப்படின்னு. வாமன அவதாரம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆனா வாமன அவதாரம் எடுத்துக்கூடா டிக்கெட் உனக்கு வாங்க மாட்டா. ஏன்னா அவ ஒரு குறிப்பு வச்சிருக்காருன்னு அந்த குறிப்பிட கொண்டு அந்த இடத்த கூட நிக்க வைப்பா. நிக்க வச்ச உடனே அந்த அந்த உயரத்துக்கு இந்த பிள்ளையாண்டா வந்துட்டான்னா டிக்கெட் எடுத்தாலும். அதனால சின்ன வயசுதான் இருந்தாலும் அந்த உயரத்துக்கு வருதுன்னு வாமன அவதாரம் எடுத்துக்கோன்னு சொல்றாருனோ. அதே போல என்ன பண்ணிருக்கா, அங்க வாமன அவதாரம் எடுக்க சொன்ன தகப்பனாரோ தாயாரோ சொல்லும் போது குழந்தைக்கு ஆனந்தமா இருக்கு. இந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு. என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ எப்படி பண்ணுவாளோ அப்படின்னு அழுதுன்னு இருக்கிற நிலை யசோதை சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ வயத்தை சுருக்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்ன உடனே இப்ப சுருக்கலன்னு அடிப்பா. இப்ப சுருக்கல குழந்தை அழுதுன்னு இருக்கும்போது ஏதாவது சொன்னா அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமா வந்துடும். சுருக்கலன்னு அண்ணன் அடிப்பா. அதையும் இந்த அழுகிற நிலையிலேயே அதையும் கேட்டுண்டு வயிற்ற நல்லா இலக்கணம் அப்ப வயிற்றுல இலக்கல என்னன்னா மறுபடியும் அடிப்பாளான்னு பயம். சரி சொன்னது கேட்க அடிப்பாளான்னு பயம் இல்லையா? அந்த பயத்தை நல்லா இழத்து கொண்டு படி அலையும் பண்ண எடுத்து நல்லா கட்டினான். நல்லா யசோதை கட்டினான். அதாவது இப்ப நாம் சுருக்கி சொன்னோம்னு நினைச்சு கண்ணன் குறுக்கி கொண்டாரா என்றால் அப்படி பண்ணலையும். என்னன்னா கண்ணன் தன்னுடைய சங்கல்பத்தாலே நாம சுருக்கிக்கலாம். கட்டத்துக்கு சமப்பட்டு இருக்கா கட்ட அப்படி அந்த மாதிரி குறுக்கி கொள்ளலையாம். என்ன பண்ணா அவ ஆணையிட்டாலும் அந்த ஆணையாலே குறிக்கின்றான். ஏன்னா இவனால் இல்லையா அவருடைய ஆணையாலே இறுக்கி கொண்டான். தன்னுடைய சங்கல்பத்தாலே அவன் இடம் கொடுக்க அன்றைக்கு என்ன பாருங்க, தாயாருடைய சீற்றத்துக்கு அஞ்சு இடம் கொடுத்தார். என்ன பாருங்க, தாயாருடைய சீற்றம்னா தாயாருக்கு கோபம் திரும்பி அடிச்சுருவாளா இடுவோம், அதனால நம்ம குறைச்சுப்போம் அப்படின்னு தாயாருடைய சீற்றத்தால குறைச்சுட்டான். சரி சுவாமி இவ்வளவு தூரம் சொல்றாரு எதிரானா சங்கல்பத்தால பண்ணியிருக்கப்படாத, நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்கப்படாதுன்னா பகவத் சங்கல்பத்தை பண்ணினா அந்த விருத்த திராசங்கள் கூடாது. ஏன்னா பகவத் சங்கல்பத்தால் பண்ணியாச்சுன்னா அது சாஸ்திர விருத்தமா போயிடும். என்னன்னா அவர் இந்த நிலையில்தான் அபிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வதிஷ்டமேன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா பகவானுக்கு சொரூபம் திருமேனி எப்போதும் நித்தியம். அந்த பெருமானின் சொரூபத்துக்கோ ரூபத்துக்கோ வளர்வதோ தேய்வதோ ரெண்டுமே கிடையாதுன்னு இருக்கு. ஓஹோன்னு வளருமா சுவாமி? வளராது. ஓஹோன்னு தேய்மா சுவாமி? தேயாது. ஒரே நிலையில் இருந்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கச்சே இவர் சங்கல்பிச்சு இவர் சங்கல்பத்தால குறைஞ்சிட்டார், இவருடைய சங்கல்பத்தால இவர் தன்னா மேல வந்துட்டார் அப்படின்னு வந்துட்டுனா சாஸ்திர விரோதம் சுவாமி. அப்படின்னா திருவிக்கிரம அவதாரம் பண்ணியிருக்கப்படாது சுவாமினா. திருவிக்கிரம அவதாரங்களுடைய சங்கல்பத்தால தீர்த்தத்தை விட்டார். மகாபலி சக்கரவர்த்தி தீர்த்தத்தை விட்டார். விட்ட உடனே அது சிரிச்சுது. சில குழந்தைகளாம் அப்படியே தீர்த்த ஜில்லுன்னு இருக்கணும். சிரிச்சதுன்னா அப்படியே கொஞ்சம் பெருசான மாதிரி ஆயிடும். சிலிர்த்துனா அப்படி பெருசான மாதிரி ஆயிடும். அந்த சிரிச்சது பெருசாயிடுது. நான் சுவாமி அவ்வளவு பெருசா ஆகுமானா இது பெரிய மனுஷன் அவ்வளவு பெருசாயிட்டார். சாமானிய மனுஷன் குறைச்சலாம் பெருசாவார். இவர் பெரிய மனுஷன் ஆனாலும் ரொம்ப பெருசாயிட்டான்னு தெரிவிக்கிறாங்க இல்லையா? அதே போல இங்க என்ன எடுத்து இவர் சங்கல்பம் பண்ணி குறைச்சுட்டாருன்னா சாஸ்திர விரோதம். இந்த சாஸ்திர விரோதம் எதனால குறைச்சுட்டாரு? பயம். ஓ பிராட்டி சொல்லிருக்கா, பிராட்டி தாய் சொல்லியிருக்கா குறைச்சுக்கோன்னு சொல்லியிருக்கா. கொம்பு வேற கையில வச்சுட்டு வேற வாயில போடுவேன் காலில போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கிறையா இல்லையா? குறைக்கலான்னு உடனே குறைச்சிட்டு வரணும். அந்த குறைக்கிறத அடிச்சுடுவலான்னு பயம். அந்த பயத்தால குறைச்சணும். அதான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கயிறு ரொம்ப சிறியதா இருக்கு. அவர் தன்னை சுருக்கி கொண்டதால் என்ன ஆயிடுச்சுன்னா சுருக்கி கொண்டால்தான் உண்டு. ஏன்னா கயிறு சிறிதா இருக்கு இல்லையா? சுருக்கலைன்னா என்ன ஆகும்? எட்டாது. இப்ப சுருக்கினதுக்கு அப்புறம் 2 சுத்துக்கு வந்துட்டு, ஒரு சுத்துக்கு வராது. 2 சுத்துக்கு வந்து தெரிஞ்சுதான் இப்ப நம்முடைய முயற்சியா இப்ப யசோதை தன்னுடைய முயற்சியால கட்டினா கடல. தன்னுடைய முயற்சியால கட்டினா கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். தன்னுடைய முயற்சியால கட்டவே இல்லை. பகவானுடைய நிலையால தான் அவர் சுருக்கின்றார் தவிர அவர் சுருக்குன்னு சொன்னா சுருக்க முடியுமா? இப்ப நம்மளால சுருக்குன்னு சொன்னா டக்குன்னு சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுது? அது சாஸ்திர வாக்கியம் நியாயமாத்மா பிரபச்சலேன லப்தையா
நமேதயா பகுநாஸ்ருதேன யமே வேஷ வேணுனுதே தேன லப்தியா தஸ்ஸைசாத்ம விமுனுதே தம் ஸ்வாம். ஆசிரியர் நம் முயற்சியால பேசியோ நம் முயற்சியால தவம் புரிந்தோ நாம் பட்டினி கிடந்தோ நாம் யாக யஜ்ஞங்கள் செய்தோ பெருமாளை கண்டுவிட முடியுமானா கண்டுவிட முடியாது. நம்முடைய பிரயத்தனத்தால என்ன பண்ண சுவாமி ஒன்றும் பண்ண முடியாது. இது எங்க தெரிவிக்கிறார்? பெண்ணலாம் சடையனானம் பிரம்மணம் உன்னை காண்பான் என்னலா ஊழி ஊழி தவம் செய்தார் வேல்கி நிற்பர். திருமாலையிலே தொண்டபடியாழ்வார் தெரிவிக்கிறார். பிரம்மா என்ன, சிவபெருமான் என்ன, இவர் எத்தனை ஊழி காலம் தபஸ் பண்ணலாம், பண்ணி பண்ணி கிடைக்கலையாம். கிடைக்காத மாதிரி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சுட்டு இருக்கா. என்ன பெண்ணலாம் சடையனானம் பிரம்மணம் உன்னை காண்பார் என்னலா ஊடி ஊடி தவம் செய்தார் வெல்கி நிற்பார் விண்ணுளார் வியப்ப வந்து ஆணை கண்ட அருளை இந்த கண்ணரான் மேல தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சாஸ்திரமே அந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா அப்ப இவன் கட்டு உண்டான்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்லியிருந்தா கூட இவன் கட்டுப்பட்டான். இவரா கட்டுப்பட்டான். அப்ப பேசியோ தபஸ் பண்ணியோ பட்டினி கிடந்தோ யாக யஜ்ஞம் செய்தோ பெருமாளை கண்டபட முடியாது. அப்ப என்ன சமயம் அவர் தன்னை காட்டின. அதனாலதான் அமல்நாதிபுரம் வியாக்கியம் அவதா இது தனியன் பாருங்க. அந்த தனியன்ல என்ன தெரிவிக்கிறார்? காட்டவே கண்ட ஆபாத சூடு அனுபூயம் அலிஞ்சையானான்னு காட்டவே கண்ட. அமல்நாதிபுரான்ல பெரிய பெருமாள் காட்டினார், திருப்பானாழ்வார் கண்டார். அவ்வளவுதான். அதே போல என்ன, அவனாக தன்னை காட்டினால் தான் உண்டன, அவனாக காட்டினால் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லி தெரியா. இப்ப யசோதா நன்னா அதை புரிஞ்சுட்டான். அவனாக காட்டினா தான் உண்டு, ஏன் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இப்ப யசோதா புரிஞ்சுட்டானோ, அவனாக கட்டினா அப்பனா அவனா தானே கட்டணும். காட்டணும்னா கட்டணும் ரெண்டும் ஒரே வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அவனா கட்டினால் உண்டு, அப்ப அவராக காட்டினால்தான் சேவிக்கலாம். யசோதை பொறுத்த வரைக்கும் அவராக கட்டுப்பட்டால் கட்டலாம். அப்ப கண்ணனா கட்டுப்பட்டதான் கட்டலாம். அப்ப அவன் உண்டு, அவன் தான் தெரிவித்த அவன் கட்டு உண்ண பண்ணிய பெருமாளன். கட்டு உண்ண பண்ண தானே நம்மால் கட்ட முடியும். இல்லைன்னா கட்ட முடியுமா? கட்ட முடியும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி பகவத் சங்கல்பம் இல்லாம கர்த்தம் காரியத்துத்தம் அப்படின்னு தெரிவிக்கிறார். சங்கல்பம் எதையும் பண்ண முடியாது. அதை போலதான் கண்ணன் கட்டினான். இந்த இடத்துல ஒரே விஷயம் சொல்றேன். கண்ணன் எம்பெருமான் இதுக்கு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி கட்டுப்பட்டிருக்காரா சுவாமி கண்ணன்னா? பெரிய இது சிறு வயசு, 5 வயசு 6 வயசு. ஆனா இந்த மாதிரி பெரிய நல்ல பெரிய வயசானது போய் கட்டுப்பட்டிருக்கான். யார்கிட்ட சுவாமி? பாண்டவ தூதனா போகணும். இவ 13 வருஷ காலங்கள் வனவாசம் இருந்துட்டா. வனவாசம் இருந்துட்டு மேற்கொண்டு அவ திரும்பி ராஜ்யத்தை பாதி பாதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. கொடுக்கல. கொடுக்கறாளா இல்லையா கேட்டு வர்றதுக்காக பாண்டவ தூதனா கண்ணன் பெருமான் போகணும். போகச்சே அப்ப ஒருத்தர் போய் கேட்கிறான் கண்ணன். பாண்டவால் 5 பேர் இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தரும் கேட்கிறா, ஹே தர்மராஜா என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நான் துரியோதன போகணும். துரியோதன போய் என்ன கேட்கறது, எது கேட்கறது? இல்ல சண்டையா, சண்டை பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது வேணுமா, என்ன வேணும் கேட்கறது? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சண்டையெல்லாம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், சமாதானமா போலாம். ஆனா அந்த சமாதானத்துக்கு என்னென்ன நியாயமோ அந்த நியாயத்தை பிரகாரம் நீ பேசிக்கணும் அப்படி சொல்லி தர்மராஜா சொல்றான். அடுத்து பீமன்ட்ட வந்தான், அத்தையே சொல்லணும். அர்ஜுனன்ட்ட வந்தான், அத்தையே சொல்லணும். அப்புறம் நகரத்தை தாண்டி சகதேவன் வந்தான். சகதேவா நீ என்ன சொல்றேன்னா, சகதேவா நீ என்ன பதில் சொல்றேன்னா, இது நான் என்ன பதில் சொல்றது, அவதான் முன்னே சொல்லிட்டாரு. இல்ல நீ ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லணும்னா உனக்கு நல்லா சாத்திரம் விற்பனாச்சே, நீ ஏதாவது சொல்லணும்னா அவதான் சொல்லிட்டாலே தேவையில்லாம என்கிட்ட வந்து கேட்கறேன்னா. சகதேவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேவையில்லை, அவதான் முதல்ல சொல்லிட்டே வரணும். அவ சொன்னதே பண்ணிடலாமே, தேவையில்லாத வந்து கேட்கறீன்னு. இல்ல உனக்கு நல்லா புரியுமே, அவதான் சரியா சொல்லலையே, அவ சொல்லணும், நீ நல்லா புரிஞ்சுட்டு வேணும், அதெல்லாம் நீ சொல்லலாமேன்னா. அப்ப கொஞ்சம் இந்த சகதேவன் இந்த வார்த்தை சொல்றான், சண்டை நடக்காம இருக்கிறவன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சண்டை நடக்காம இருக்கணும்னா என்ன தெரியுமா? உன்னை கட்டி வச்சு சிறைச்சால தள்ளியாச்சுன்னா சண்டையே நடக்காதுன்றான். இந்த வார்த்தை சகதேவன் சொல்லிட்டு இருக்கான். ஏ கண்ணா, சண்டை நடக்காம இருக்கணும்னா உன்னை கட்டி வச்சு சிறைச்சாலை தள்ளிட்டு வச்சு ஜெயில தள்ளிட்டேன்னு வச்சுக்கேன், சண்டையே நடக்காதுன்னு. கண்ணன் பார்த்தா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே, என்ன கட்டுறத சொல்லிட்டு இருக்காங்க. ஏ சகதேவா, நீ என்ன கட்டுவியான்னா, நீ என்ன கட்டுவியா, உன்னால கட்ட முடியுமான்னா, நீ கட்டும்படியா ஆக்கிக்கோ, நான் உன்னை கட்டுறேன்னா, நீ கட்டும்படியா உன்னை ஆக்கிக்கோ, நான் உன்னை கட்டுறேன்னா.
பக்கத்துல ஒரு புஷ்பம் இருந்தது. அந்த புஷ்பத்தை கொண்டு வந்து இன்னும் புஷ்ப மாலை, அந்த புஷ்ப மாலையை கொண்டு வந்து கையை ரெண்டு ஒன்னா வச்சு கட்டியாச்சு. கட்டின உடனே இவரால் அவுக்க முடியல. அவுக்க சகதேவா அவுத்து விடு நான் பாண்டவ தூதனா போகணும், அவுத்து விடுன்னு பாண்டவ கட்ட முடிஞ்சு பாரம்பரிய இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பாண்டவ தூதனா நடக்கின்றதுக்காக அனுமதி பெற்றுட்டு போனான்னு வில்லுபுத்தூரார். இந்த மகாபாரத வில்லுபுத்தூர், அந்த வில்லுபுத்தூர் அந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறார், அற்புதமா தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இதெல்லாம் பக்தியால பகவான கட்டலாம், எந்த தவறும் கிடையாது. பக்தியால பகவான் அதுக்குதான் பகவான் அடங்குவார் தெரிவிக்கிறார். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆஹா, பக்தியால கட்டக்கூடிய தன்மைதான் இங்க தெரிவித்தார். அதுக்கப்புறம் அடுத்த வியாக்கியானம் ஒரே விஷயம். எட்டினோடு இரண்டும் என்ற கையிட்டனை மனத்தினை கட்டி, திருச்செந்தூரத்தை 83வது பாசனம். எட்டினோடு இரண்டு என்றும் கையிட்டினால் மனத்தினை கட்டி. இது எட்டினோடு இரண்டு, இவ திருச்செந்தூரத்தினா கணக்கு பாட்டுது. பூநிலாவை 5மாய் புனற்கண் என்ற 4மாய் நீநிலான 3மாய் சிறந்த கால 2மாய் எல்லாம் அப்படியே கணக்காக வந்துட்டு இருக்கும். நின்றதந்த ஊரகத்து இருந்ததந்த பாடகத்தந்து வெற்கனைக்கு சேவிக்கட்சியை இந்த துணியோடு சேவிச்சால கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இந்த இருக்கிற எட்டிடையாய் 3 சடலாய் இருப்பது திருமந்திரம். இந்த பாருங்க, எட்டினோடு 2 என்றும் கைட்டினால் மனத்தனை கட்டி. இப்ப பக்தியினால் கட்டலாம் சொல்றோமோ, இன்னொரு கட்டும் இருக்கு. என்ன கட்டுனா, எட்டினோடு 2 என்று கையிட்டால் மனத்தனை கட்டி. திருச்செந்தூரத்துல திருமிஷாவில சேவிக்கிறார் 83வது பாசனத்துல. அதுல என்னன்னா, 8 இடையாய் 3 சரடாய் இருப்பது திருமந்திரம். ஆனா இந்த இடத்துல அப்படி அந்த சொல்ல எட்டினோடு 2ன்றார். எட்டினோடு 2 8 இடை என்றால் 8 அக்ஷரங்கள். எட்டினோடு 2, 8 இடைன்னா 8 அக்ஷரங்கள். சரி, 8 அக்ஷரங்கள் சுவாமி, 8 அக்ஷரம் திருமந்திரம். அஷ்டாட்சரம் சொல்றோம். அப்ப 8 அக்ஷரம் திருமந்திரம். பின்னாடி 2 8 இடையாய். அதுக்கப்புறம் என்ன, 2 எட்டினோடு 2 என்ன சுவாமி, 2 இடை என்னன்னா துவயம். ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே நாராயண. அப்ப இவர் என்ன சொல்லணும், 8 3 சொன்னா 8 எழுத்து 3 பதங்கள் கொண்ட திருமந்திரம் என்பது. அப்பனா என்ன பண்ணுவோம், நாம இந்த இடத்துல பாருங்க, 8 3 சொல்லியிருந்தா திருமந்திரம் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா 8 இடையாய் 3 சரடாய் இருப்பது திருமந்திரம். ஆனா மாங்கல்யத்துக்கு எப்படின்னா, மாங்கல்யம் எப்படி கிடையாது. மாங்கல்யம் வந்து 16 இடையாய் 2 சரடாய் இருக்கும். இப்ப நம்ம திருமாங்கல்யம் பண்றோமோ தாலி, அந்த திருமாங்கல்யத்துக்கு 16 இடையாய் 2 சரடா இருக்கும். ஆனா திருமந்திரம் வந்து 8 இடையாய் 3 சரடா இருக்கும். இப்ப 8 2 கட்டுன்றார். 8 2 எட்டினோடு 2 என்றும் கையிட்டினால் மனத்தனை கட்டி. அப்ப 8 2 கட்டுன்னு சொன்னா, அப்ப 8 என்பது 1, 2 என்றது 1. அப்ப 8 2 எவ்வளவு சுவாமி, 8 1 திருமந்திரம், 2 துவயம். அப்ப திருமந்திர துவயத்தால கட்டுன்னு சொல்றாருன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க பிரதான அர்த்தம் தெரியுமா, 8 2, 8 2, அது 8நோடு 2 சொல்றாங்க இல்லையா, 8 2 சேர்த்தா என்ன வருது, என்ன சுவாமி 8 2 10, அது 10 இருக்கு. அப்ப 10ன்னா என்ன, 10ன்னா பக்தி. 10 அடியவர் கெளியவன், 10 பக்தி. அப்ப பக்தி என்பதைத்தான் 10 என்கிறார். அந்த பக்தி இருந்தா கட்டிவிடலாம். அதுதான் 8நோடு 2 என்னும், அதான் திருமணிஷாவை தெரிவிக்கிறார். அப்ப பக்தி இருந்தா கண்ணனை கட்டிலான்னு நினைக்கிறாரு. பக்தி உள்ள மனத்தாலே பெருமாளை கட்டலாம் என்பதற்காக 8 2 10ஆல் பக்தியை சொன்னார். அப்ப 8நோடு 2, இந்த பாசுரம் எல்லாம் ஆச்சரியமான பாசுரங்கள். அவர் வந்து நண்புவியில் 4700 அடியன்னு கிடைத்த 4700 வருஷங்கள் திருமணிஷாழ்வார் இந்த பூலோகத்துல ஆச்சரியமா இருந்தார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய நூல்களை ஆராய்ந்தோம், பாக்கியத்தார் செங்கட்கரியான சேர்ந்தோம்னு எத்தனை மதங்கள், ஒவ்வொரு மதங்களையும் சில வருஷங்களா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மதங்களும் 500 வருஷமா இருந்திருப்பார். இருந்து அதுல ஆராய்ச்சி பண்ணி இது பிரயோஜனம் இல்லை வந்துட்டார். கடைசியில என்ன பண்ணாரு, சங்கரனா ஆக்கிய நூல்களை ஆராய்ந்தோம், பாக்கியத்தார் செங்கட்கரியானை சேர்ந்தோம் தெரிவிக்கிறார் இல்லையா. அவரை திருத்தினதே 7 வருடம் தெரிஞ்சார் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து பக்திங்கிற உள்ள பணத்தாலே பகவானை கட்டலாம். அப்ப 8 2 பக்தின்னு சொல்லியிருக்காரு, இது ஒரு அர்த்தம். 2வது
இரண்டாவது அசமத்திருக்கிறார். இரண்டாவது என்ன தெரியுமா? 7 திரு அஷ்டாட்சரமாய், அதாவது 8 என்பது திரு அஷ்டாட்சரமாய், 2 என்பது வாக்கியத்வயம் தான் முதலே சொன்னது. 8 திரு அஷ்டாட்சரமாய், 2 என்பது வாக்கியத்வயமாய். அப்ப திருமந்திரத்தாலே துவயத்தாலே கட்டி வசீகரிப்பது அப்படின்னா திருமந்திரம் துவயம் தெரிந்தவர்களுக்கு என்ன ஆகும்? தெரியாதவருக்கு இவனை கட்ட முடியாது. அப்ப திருமந்திரம் துவயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவ கண்ணனை கட்டிடலாம். அப்பனா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா கண்ணனை கட்டலாம். திருமந்திரம் துவயம் எப்ப சாமி வரும்? எனக்கா வருமா? வராது. எனக்கா வர போறதே கிடையாது. அப்ப எப்படி வரும்? ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாலும் திருமந்திரம் துவயம் வரும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம திருமந்திரமோ துவயமோ அந்த காலட்சமே கேட்கப்படாது. தய காலட்சமம் திருமந்திரம் கேட்கப்படாது. இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அப்ப திருமந்திரம் துவயம் என்னது? 8 திருவக்ஷரமாய், 2 வாக்கியத்வயமாய், திருமந்திரத்தால துவயத்தாலே கட்டி வசீகரிப்பது அப்படின்னா திருமந்திரம் துவயம் தெரிஞ்சவனுக்கு பகவான் கட்டுப்படுறார், தெரியாதவனுக்கு அவன் கட்டுப்படலாகாது அப்படின்னு சொல்லி. இனி தென்குருகூர் நம்பி என்ற கால் அதெல்லாம் நடுநடுல கொஞ்சம் விட்டுட்டேன்னா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் குறுங்குடி நம்பியை காட்டில் குருகூர் நம்பியை வியாபர்த்திக்கிறது அவனுக்கு பூர்த்தி. ஞான சக்தியாதிகளே இவருக்கு பூர்த்தி. ஞான பக்தியாதிகளே ஜகத்தை தனக்காக்கும்படியான குணங்கள் அவனது, அவன் தன்னை தனக்காக்கும்படியான குணங்கள் இவரது. நன்னி தென்குருகோ நம்பி என்ற கால் ஆழ்வார் பக்கத்திலே நெஞ்சை வைத்து ஆழ்வார் திருநாமத்தை சொன்னால். இந்த நன்னி தென்குருகோ நம்பி என்ற கால், தென்குருகோ நம்பி என்ற கால் அன்னைக்கு அமதூரம் என்னாவுக்கு. இது பார்க்கணும். நடுவுல சிலதெல்லாம் விட்டுருக்கணும். இதெல்லாம் சிலதெல்லாம் விட்டதெல்லாம் ஏற்கனவே பெரியவாச்சான் பிள்ளை தன்னோட வியாக்கியானத்தை பார்த்தது. அந்த பார்த்த விஷயத்த எடுத்திருக்கான்னு அடைய நான் முதல்லயே சொல்லிட்டேன். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் தான் பூர்ணமா பார்க்க போறோம். புரியத்துக்காக மேலும் சேர்த்தையும் சொல்லிடுறேன். இப்ப திருவாயுமே 5 வியாக்கியானம் உண்டு, இதுல 4 வியாக்கியானம் உண்டு. இதுலயும் 5 இருக்கு. சிலது அந்த 5ல 1 ரொம்ப குறைச்சலா இருக்கு, சிலது இல்ல. சரி இருக்கட்டும். ஆனா அதுல 5 வியாக்கியானமும் திருவாயுமே பார்க்க வரணும்னா கிடையாது. பிரதான வியாக்கியானம் என்னன்னா நம்பில்லை. அந்த நம்பில்ல வியாக்கியானத்துக்கு அப்புறம் வாதிகேசரி அழகிய மனவாளஜியர் 12,000 படி வியாக்கியானம். பதபதார்த்தங்கள் பூர்ணமா இருக்கும். அந்த பதபதார்த்தங்கள் நன்னா தெரிஞ்சுண்டா தான் மேற்கொண்டு நம்பில்லையுடைய ஈடு வியாக்கியானம் அனுபவிக்க முடியும். அதனால நம்ம அநேகமா அந்த 2 வியாக்கியானம் தான் பார்க்க போறோம். அது இல்லாம இந்த நம்பில்ல காட்டாத சில விஷயத்த நஞ்சியர் காட்டிக்கலாம், இல்ல பெரியவாச்சனை காட்டிக்கலாம். அதெல்லாம் அங்க பார்க்க போறோம். ஆனா அநேகமா நம்பில்ல என்ன சொல்லிருக்கா அதெல்லாம் பூர்ணமா அதுல அடங்கி இருக்கும். பார்த்தோம். அதே போல இப்படியும் இங்க பிரதானம் பெரியவாச்சனுடைய வியாக்கியானம், அங்க திருவாயுமில பிரதானம் நம்பில்ல வியாக்கியானம், வீடு வியாக்கியானம் தான் பிரதானம். இங்க பெரியவாச்சனுடைய வியாக்கியானம். பெரிய வியாக்கியானம் எது காட்டலையோ அதை மட்டும் தான் பாக்குறோம். அதுதான் நொடில் நடத்தி விட்டோம் தெரிவிக்கிறோம். ஆஹா, இப்ப வியாக்கியானம் தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்க மோதூர் நம்னாவுக்குன்னு. அப்ப குறுங்குடி நம்பியை காட்டும் குருகூர் நம்பியை வியாபர்த்திக்கிறதுனால தென்குருகூர் நம்பி சொன்னது குறுங்குடி நம்பியை கிடையாது. இதான் ரொம்ப வியாபர்த்திக்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா சொல்றாரு. நான் என்ன பண்ணோம்? தென்குருகூர் நம்பி என்ன கால் கண்ணினம் சிரித்தாம்பினால் கட்டும்ன பண்ணிய பெருமாயின் எண்ணப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால். நான் அதுக்குதான் தென்குருகூர் நம்பி சொல்லியிருக்கேன். நீங்க ஏதோ குறுங்குடி நம்பி நினைச்சுக்காதீங்க. குறுங்குடி நம்பி நான் சொல்லல, நான் குருகூர் நம்பியை சொன்னேன். திருக்குறுங்குடி நம்பியை பூர்ணன் தானே சுவாமி. நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனேதிகளும் திருமூர்த்தி அந்த பூர்ணன் எடுத்துக்காரு. அப்ப திருக்குறுங்குடி பூர்ணன் எதனால்னா ஞானத்தாலும் சக்தியாலும் திருக்குறுங்குடி நம்பி பூர்ணன். பாரமான ஞானம் ஆச்சு. இந்த கைசிக ஏகாதசி வந்து இருக்கு. ஆச்சரியமான வைபவம் அந்த திருக்குறுங்குடி திவ்யதேசம் நடக்க போறது. இது சொல்ல வந்தனா அப்ப திருக்குறுங்குடி நம்பி பூர்ணன். எதனால பூர்ணன்? ஞானத்தாலும் சக்தியாலும் பூர்ணன். இவருக்கு பூர்த்தி யாருக்கு? இவருக்குன்னா உடனே நம்ம நம்மாழ்வார் எடுத்துக்கணும். நம்மாழ்வாருக்கு பூர்த்தி என்ன சுவாமி? பக்தியாதிகளாலே பூர்ணர் குருகூர் நம்பி. ஞான பக்தியாதிகளாலே. அப்ப ஞான சக்தியாதிகளாலே பூர்த்தி திருக்குறுங்குடி நம்பிக்கை. தென்குருகூர் நம்பிக்கை பூர்ணர் எதனால்னா ஞானமும் பக்தியாதிகளாலேன்னு இருக்கிறார். அப்ப இந்த ஜெகத்து முழுவதும் தனக்கு ஆக்கம்படி குணங்கள் பகவானுடையது. ஏன்னா ஜெகத் சர்வம் சரீரந்தே. இந்த ஜெகத்தே பகவானுக்கு சரீரமா இருக்கு. இந்த ஜெகத்தே தன்னுடைய ஆளுவைக்கு உட்பட்டு இருக்கிறான் இல்லையா?
அப்ப அந்த ஜகத்தை தனக்கு ஆக்கும்படி குணங்கள் பூர்ணமா இருக்கு பகவானுக்கு. அப்படிப்பட்ட பகவானையே தனக்காக ஆக்கவல்ல அளவிற்கு நம்மாழ்வார்த்த குணம் இருக்கு. யார் பெரியவர்? இந்த ஜகத்தையே ஆள்றார் பகவான். இது குறுங்குடி நம்பி, திருக்குறுங்குடி நம்பி இந்த ஜகத்தை ஆள்றார். அவர் பெரியவர் சுவாமி. அப்படிப்பட்ட பெரியவராக இருக்கக்கூடிய திருக்குறள் நம்பியே இவர் என்ன பண்ணாரு? தனக்காக ஆக்க வல்ல அளவுக்கு இவர்கிட்ட குணம் இருக்குனார். தனக்காக வந்துடுவார். குறுக்குறள் நம்பி எப்படி சுவாமி ஆழ்வார்கா வந்துடுறேன் உண்டா சுவாமி? அப்ப யார் பூர்ணர்? பூர்ணர்னு யாரு? திருக்குறுங்குடி நம்பி பூர்ணனா அல்ல திருக்குறுகூர் நம்பி பூர்ணரா? குணத்தில பூர்ணர் யாருன்னா ஆழ்வார் திருக்குறுகூர் நம்பிதான் பூர்ணரை தவிர திருக்குறுங்குடி நம்பி பூர்ணர் கிடையாது. எங்க தெரிவிக்கிறான்னா ஆச்சரியமா பெரிய திருவந்தார் தெரிவிக்கிறார். யான் பெரியன் எய் பெரியன் இந்தவனை யார் அறிவார்? ஊன் பருகன் நினைவி யான் உன். யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? ஊன் பருகன் நேமியான் உன் தெரிவிக்கிறார். அப்புறம் குவியும் இருவி செவ்வும் நின்னகத்தே நீ என் செவியின் வயிப்பு கொஞ்சி என்னுள்ளார் அவை வெற்றி. யான் பெரியன் நீ பெரியன் என்பதனை யார் அறிவார்? ஊன் பருக மேனியான் ஒண்ணு. ஆழ்வார்க்கும் பெருமாளுக்கும் ஒரு போட்டி வந்துட்டு. ஆழ்வார் கேட்கிறாங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா? பெருமாள் பார்த்தார், கிடைச்சவரே இவர் ஒருத்தர் தானே, இவரே இந்த மாதிரி நாஸ்திகவாதமா பேசிட்டு இருக்காங்க. கேட்டது பதில் சொல்லு, நீ பெரியவனா நான் நான் தான் பெரியவன்னு சொல்லுவா. நான் தானே பெரியவன் அப்படின்னா, சரி நீ தான் பெரியவனா? ஆமா. சரி சாட்சி வச்சுக்கலாமா கேட்கிறார். என்ன இவ்வளவு தூரம் போயிட்டாரு இவர் ஆழ்வாருன்னா, சரி வச்சுக்கலாம்னாரு. சாட்சி எங்க ஆளை கூப்பிட்டு வேணா, உங்காலேயே நீங்க சாட்சியை கூப்பிட்டுக்கோ. சக்கரத்து ஆழ்வார் மட்டும் இருக்காருன்னா அவரே கூப்பிடு. அவரே கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் பெரியவன். என்னவா சுவாமினா இந்த லோகத்தை இவர் ரட்சிக்கிறாரனோ, தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டுதானே இருக்காரு இல்லையா? அவரையே கொண்டு வந்து நீ என் செவியின் வடிப்பு வந்து என்னுள்ளாய், நீ காதல உள்ளுக்குள்ள வந்து என்னுடைய மனசுக்குள்ள இருக்கணும், உன்னையே மனசுல வச்சுட்டு இருக்கணும். அப்ப நீ பெரியவனா நான் பெரியவனா? நான் தானே பெரியவன். அதே போல இங்க குணபூர்த்தி யாருக்கு இருக்கு? தென்குறுங்குடி திருக்குறுங்குடி நம்பி குணப்போடுறனா, தென்குருகூர் நம்பி குணப்போடுறானா? இல்ல தென்குருகூர் நம்பி குணப்போடுறான் இல்ல, திருக்குறுங்குடி நம்பிதான் குணப்போடுறான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எப்படிப்பட்ட நம்பி? இந்த நம்பி, கிளந்த நம்பி, மலமேல் நம்பி, என்ன நம்பி, அந்தந்த நம்பி எல்லாம் இருக்கணும். அவர் தானே சுவாமினா. ஆனால் குருகூர் நம்பி எனக்கு வந்து குணப்போடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அது என்னமா சொல்லலாம்னார். அழகிய மணவாள பரமன் நாயனார் கேட்டுட்டாரு, நீங்க கேள்வி என்ன? திருக்குறுங்குடி நம்பி பெரியவரா, திருக்குறுகூர் நம்பி பெரியவரான்னு கேட்கிறேன். சரி, அப்பனா நீங்க என்ன சொன்ன? திருக்குறுங்குடி நம்பிதான் பெரியவர், திருக்குறுகூர் நம்பி பெரியவர் கிடையாது, திருக்குறுகூர் நம்பி பெரியவர் கிடையாது அப்படின்னு சொன்னோம். இல்ல உங்க இதே மாத்திக்கோங்க. திருக்குறுகூர் நம்பி பெரியவர், திருக்குறுங்குடி நம்பி பெரியவர் கிடையாதுன்னு. அது என்னவா சொல்லுவேன்னா, அவரே இவருடைய உள்ளத்துல கொண்டு வச்சுட்டாரு. அவரையே இவருடைய உள்ளத்துல ஏன்னா இந்த உலகத்தையே அவர் ரட்சிக்கிறார், உலகத்தையே அவர். ஆனா அப்படிப்பட்ட உலகத்தை தன் வசத்துல வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய திருக்குறள் நம்பியை தன்னுடைய திருவுள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து ஏழை அருளை பண்ணினாருன்னு நம்மாழ்வார். அப்படி இருக்கிறது யார் தெரியும்? அப்ப திருக்குறுகூர் நம்பி தானே பெரியவர் அப்படின்னு தெரிவிக்கல. ஆக நம்பி என்கிற பட்டமே ஏன்னா குணபூர்ணம் தான் நம்பி. அப்ப குணபூர்த்தி உடையது யாருக்கு? திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட இருக்கா குணபூர்த்தி, அல்லது திருக்குறுகூர் நம்பிக்கிட்ட குணபூர்த்தி இருக்கான்னா? இல்லையா சாமி, அந்த திருக்குறுங்குடி நம்பியை தன்னுடைய திருவுள்ளத்துல கொண்டு சேர்த்துட்டாருனோ. அப்ப குணபூர்த்தி யார்கிட்ட இருக்கு? திருக்குறுகூர் நம்பினா. அப்ப நம்பி என்ற பட்டம் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநெறி நம்பாழ்வாருக்கு தான் தகுமை தவிர திருக்குறு நம்பிக்கு தெரியாது. திருக்குறு நம்பிக்கை தகாதுன்னு திருக்கிறார், அவரே தகாத. அப்ப ஆழ்வாரிடத்திலே நெஞ்சை வைக்கணும்லையா? ஆழ்வார் பற்றி திருநாமத்தை சொல்றாங்க. ஆழ்வார்ட்டு நல்லா நெஞ்சு வைக்கணும். ஆழ்வார்ட்டு திருநாமம் சொல்லணும். அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கே நினைத்த நெஞ்சம் சித்தித்து சொன்னதாக்கம் சித்தித்து வாரான் என்றது. அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கேன்னு தெரிகிறார். ஆழ்வார்ட்டை நெஞ்ச வைக்கணும். ஆழ்வார்ட்டை அது மாதிரி இருக்கிற ஆழ்வார்ட்ட நன்னா என்ன பண்ணணும்? அவருடைய திருநாமத்தை சொல்லணும். நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால். நன்னி நன்னினா அடைந்து கிட்டி, நன்னினா நன்னி அடைந்து கிட்டி, மனத்தாலே அடைதல், நாக்காலே செப்புதல், இரண்டையும் பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறார்? நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால். நன்னி தென்குருகூர் நம்பி என்ற தால் மனத்தாலே அடைதல்,
நாக்காலே செப்புதல் அப்படின்னா ரெண்டு பிரிக்கிறேன்னா எண்ணாவுக்கேன்னு சப்தார்த்தம் இருக்குன்னு இந்த எண்ணாவுக்கே சப்தார்த்தத்துக்கு தான் அர்த்தம். நாக்காலே செப்புதல் என் நாவுக்கே மனச என்ன மனசு மனசாலே அடைதல் நாக்காலே செப்புதல். அப்ப மனசாலே நினைத்தாலும் ஒரு வார்த்தையும் வாயாலே முடிதலும் மற்றொரு வார்த்தையும் ரெண்டாக சொல்லணும். அப்ப அன்னைக்கும் அமுதூரம் என்னாவுக்குன்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு மனசாலேயே நினைக்கணும், வாயாலையும் சொல்லணும். இது ரெண்டு சரியா? அன்னைக்கும் அமுதூரம் என்னாவுக்குன்னு இப்ப அழகிய மணவாள பெருமான் நாயனருடைய வாக்கியம் முற்று பெற்றது. இது நாயனார், இது பிரலோகாஜருடைய திருத்தம்பி அழகிய மணவாள நாயனார் அவருடைய வியாக்கியானம் முற்று பெற்றது. அடுத்தது தம்பிரான்படி வியாக்கியானம். நீங்க யாராவது புஸ்தகம் வச்சிருந்தாருன்னா தம்பிரான்படி வியாக்கியானம் ஆச்சரியமான வியாக்கியானம். தம்பிரான்படி ஒரே விஷயம் இது இருக்கு. தம்பிரான்படி வியாக்கியானம் அந்த வியாக்கியானத்தை அடியே கொஞ்சம் ஜாகிரதைப்படுத்தினேன். என்னன்னா ரொம்ப விபுலமான வியாக்கியானம் தம்பிரான்படி வியாக்கியானம். ஆனா இந்த வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா அவதாரிகை இருக்கு, அவதாரிகை இருக்கு, முதல் பாசனம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் 10 பாசனம் இல்ல. கிடைக்கலையா? இல்ல, பண்ணிருப்பா, நமக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். இல்ல இல்ல அப்பனா இப்ப தம்பிரான்படினா முதல் பாசனம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அவதாரிகம் இருக்கு, அதே முதல் பாசனம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆனா இது விபுலமான வியாக்கியானம், விபுலமான வியாக்கியானம். தம்பிரான்படி வியாக்கியானம் அரையர் சுவாமிலாம் இந்த வியாக்கியானம் தான் பிரதானம் எடுத்துப்பா. அப்படி கட்சி அது வியாக்கியானம் கிடைக்கல. கிட்டத்தட்ட எல்லா வியாக்கியானங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வியாக்கியானம் இந்த நிலையில் இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த அவதாரிகை முடிய போற தருணத்துலதான் நம்ம பார்க்கணும். 71வது பக்கம் 72வது பக்கம் புஸ்தகம் யாட்டா இருந்ததுன்னா எடுத்துடுவாங்க. அதையும் சேர்த்து சொல்லுங்க. 71வது பக்கம் 72வது பக்கம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுனா அநேகமா நம்ம அவதாரிலே பார்த்துட்டோம். 71வது பக்கம் 72வது பக்கம் இந்த 2 பக்கத்துல இருக்கிறதுதான் பார்க்க போறோம். இப்படி சகலேதர விலட்சணாய் பரமாச்சாரியரான நம்மாழ்வாரே சாட்சாத் பகவத் அவதாரம் என்றும் அவர் திருவடிகளை உபாயமாகவும் அவர் திருவடிகள் பண்ணும் கைங்கரியும் புருஷார்த்தமாகவும் அவருடைய முக்கோல்லாசமான பரம பிரயோஜனமாகவும் அவர் எழுந்தொரு இருக்கிற இடமே பிராப்பிய பூமியாகவும் அவருடைய விக்கிரக அனுபவமே உண்ணும் சோற்றில் படியே தாரகாதிகளாகவும் பிரதிபக்தி பண்ணி விஸ்வசித்திருக்கும் சரமாதிகாரி சேக்கராயிட்டு ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். என்னன்னா இந்த இடத்துல 71ஆம் பக்கம் 72ஆம் பக்கம் சொன்ன இந்த 2 பக்கத்துல ஆச்சரியமா எடுத்திருக்காரு சுவாமி தம்பிரான்படி வியாக்கியானம். அதுல என்ன இருக்குன்னா ஒரு பெரிய புயல் மழை அடிச்சுட்டு நல்ல மழை அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புயல் அடிக்கிறா போல இவருடைய வியாக்கியானம் இருக்கு. என்னென்ன விஷயமோ எடுத்திருக்காரு, என்னென்ன விஷயமோ நிறைய விஷயங்கள். இன்னைக்கு காலக்ஷேப அதிகாரிகள் புதுசு என்னன்னோ அந்த மாதிரி புதுசா சொல்லிட்டு இருக்காரு சுவாமி. ஒரு எங்கெங்க ஆராய்ச்சி பண்ணி ஒன்னும் ஆராய்ச்சியெல்லாம் ஒண்ணுமே பண்றதுக்கு யாருமே ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னன்னா இந்த மாதிரி புஸ்தகத்தை பார்த்து எடுத்து அதான் அடியேன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இது சொல்லாம அப்ப இங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அப்ப என்ன இந்த மாதிரி முயற்சி பண்றதே கஷ்டம். இந்த மாதிரி முயற்சி பண்ணி இந்த மாதிரி எழுதுறது சாமானிய விஷயம் இல்லை. நாம பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு 2 வரி கூட எழுத முடியாது. ஆச்சரியமா அந்த ஆசிரமா சாதித்திருக்கார். அப்ப நம்மாழ்வார் யாருன்னு சொல்றாங்க. இப்படி சகலேதர விலட்சணனாய் பரமாச்சாரியர் நம்மாழ்வாரே சாட்சாத் பகவத் அவதாரம் என்னும், நம்மாழ்வாரே சாட்சாத் பகவத் அவதாரம் என்னும் பகவான் திருவடி உபாயத்தை போலே நம்மாழ்வார் திடீர் உபாயமாகும். ரொம்ப நல்லா எடுக்கிறா பாருங்க, அவர் பகவத் அவதாரம். அப்ப ஆழ்வார் யார் சுவாமி? திருக்குறுங்குடி எம்பெருமானே ஆழ்வார், அதான் பகவத் அவதாரம். அப்ப பகவத் அவதாரத்துல பகவான் தான் உபாயம். அவன் ஆரணக்கிரின் பாதமே சரணாக தந்துழிந்தாயின்னு பகவான் திருவடியது உபாயம். அதே போல பகவான் திருவடி உபாயம் ஆகுமா போலே நம்மாழ்வார் திருவடி உபாயம். சரி, அப்ப உபயோகம் எது? புருஷார்த்தம் எது? அதே பகவான் திருவடியில கைங்கரியம். அதே போல இங்க நம்மாழ்வார் திருவடியிலேயே கைங்கரியம் தான் புருஷார்த்தம். பாருங்க, அப்ப கைங்கரியம். அப்ப நம்மாழ்வாரே சாட்சாத் பகவத் அவதாரம். அப்ப அந்த நம்மாழ்வார் திருவடியை பத்துவதே உபாயம். மேற்கொண்டு அந்த திருவடிக்கு கைங்கரியமே உபயோகம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தம். அப்ப அவருடைய முக்கோல்லாசம் நம்மாழ்வார் ஆனந்த பட்டாச்சார், அதுதான் நமக்கு என்ன பரம பிரயோஜனம். நமக்கு பிரயோஜனம் சுவாமி.
அவர் ஆனந்தப்படணும். அவருடைய ஆனந்தத்துக்கான இருக்கேன்னு சொல்றோமோ அதான் பரம்புரியும். ஆபா பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் மோகோல்லாசம் அல்ல. நல்லா எடுத்துக்க பகவத் பிரீத்தியர்த்தம் நம்மாழ்வாருடைய முக்கோல்லாசம். சாமானியவனா பகவத் ஆக்ஞா பகவத் பிரீத்தி பகவத் பிரீத்தியர்த்தம் சொல்றாரியா. இங்க பகவத் பிரீத்தி இல்ல, நம்மாழ்வாருடைய பிரீத்தி நம்மாழ்வாருடைய முக்கோல்லாசம். அதுதாங்க என்ன அர்த்தம்? ஷடகோபனின் முக்கோல்லாசம் இப்படி சொன்னா வரும். நம்மாழ்வானா அப்படி ஷடகோபன முக்கோல்லாசம். அப்ப நம்மாழ்வாரு திருமுக மண்டலம் இருக்கணும், அப்படி மலரணும். அந்த மலர்ந்தா அதுதான் பரம பிரயோஜனம். அதை விட மொத்தம் கிடையாது. அது மறந்துடுமா சுவாமி? திருமுடி வச்சுனா போதும், அந்த திருமுடி வச்சுனா மறந்துடும். அப்ப அவர் எழுந்தல் இருக்கிற இடமே பரம பிராபிய பூமி. ஏன்னா திரு ஆழ்வார் தென்குருகு பரம பிராபியமாகும். அநேகமா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் உருவா, நிறைய பேர் வந்துட்டு ஸ்ரீவைஷ்ணவால் தான். மத்தவாள் அடிச்சு அடைய பேசல. ஸ்ரீவைஷ்ணவால்னா இங்க இருந்து ஏதோ உத்தியோகத்துக்காக வெளியூர் போயிருப்பா, வேற வேற மேற்கிந்திய நாடுகள் மேற்கத்திய நாடுகள்லாம் போயிருப்பா. போயிட்டு அங்க ஏதோ 2 வருஷம் 1 வருஷம் இருந்துட்டு பர்மனண்டா வர போறது இல்ல. அவர் 2 வருஷத்துக்கு ஒருத்தர் சேவிஸ்டார் போட்டு வருவா இல்லையா, வந்தவன் முதல்ல திருமலைக்கு போயிடுவா. திருமலை சீனிவாசன் போயிடுவா. ஸ்ரீபெரும்புதூரோ ஆழ்வார் திருநகரியோ திருவாலி திருநகரியோ அவ கண்ணிலே படாது, அவ கண்ணிலேயே படாது. என்ன சுவாமினா ரொம்ப தூரம் சுவாமி. இங்கிருந்து கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வரா. அங்கிருந்து இங்க வந்து திருமலை போகிறான் ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லி. எங்க போனாலும் ஆழ்வாருடைய சம்பந்தம் இல்லைன்னா பகவத் சம்பந்தமே இல்லை. ஆழ்வார் சம்பந்தம் தான் முக்கியம். ஆழ்வார் சம்பந்தம் இருக்கின்றதான் பகவத் சம்பந்தம். திருமலையில எம்பெருமானார் எதுக்குமா எழுதிருக்கார்? ஆழ்வார்க்கு பிரதிநிதி தாங்க எம்பெருமானார். மாறன் அடிபணிந்தவன் இல்லைன்னா அங்க திருமலை அப்பனே இல்லை. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. எம்பெருமான் இங்க ராமானுஜர் அங்க எழுதலைன்னா திருமலை அப்பன் இங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது, இருக்க மாட்டார். ஏன் இருக்க மாட்டார்னா ஆழ்வார் சம்பந்தம் இல்லையே. அப்ப எம்பெருமானாருக்கு ஆழ்வார் சம்பந்தம்னா மாறான் அடிபணிந்து வைத்தவன். அப்ப ஆழ்வார் சம்பந்த பிரதானுடைய அதான் இதுவாரு. ஆழ்வார் திணறி தென்குருகூரே பரம பிராப்தமாகும். நம்மாழ்வாருடைய அனுபவம், அந்த விக்கிரக அனுபவமே, அதாவது ஆழ்வார் எப்படி இருக்காரு, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் எனுமா போலே அப்படி இருந்தாருனோ. இதெல்லாம் எது சுவாமி? இந்த மாதிரி நம்மாழ்வாரே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை என்று தான் மதுரகவியாழ்வார் இருந்தார். அது தொடர்ந்து தானே. இத்தனை நம்மாழ்வார் சொன்னது எதுக்கு சுவாமினா அந்த மாதிரி இவர் இருக்க. யாரு? மதுரகவியா இருக்கார். தாரக போஷக போக்யங்களாக இந்த மூன்றுமே மதுரகவியாழ்வார்க்கு நம்மாழ்வார். ஆனா நம்மாழ்வார்க்கு கண்ணன். உண்ணும் சோறு பருகு தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப மதுரகவியாழ்வார்க்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார். சரம அதிகாரி சேகரர், சரபோகாதி சேகரர் எடுத்துக்காங்க. சரமாதிகாரி சேகரர், சரம யாரா பேர் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. சரமாதிகாரி சேகரர் அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா. இதுக்கு சொல்ல அப்படிப்பட்ட சரமாதிகாரி சேகரன்னா அப்ப சரம பருவத்தில் அதிகாரம் உடையவர் யாரு? நிறைய பேர் இருப்பார். இந்த சரம பருவம் என்ன? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர் நிறைய பேர் பலனும். அந்த அவெல்லாம் சரம பருவம் நிட்டு அதிகாரிகள். அப்ப சரம பருவம் நிட்டு அதிகாரிகள் யாரு? ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் என்று இருப்பவர். ஆனா அந்த சரம பருவம் நிட்டு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களில் தலைவர் யாரு? மதுரகவியார். அதத்தான் என்னது? சரமாதிகாரி சேகரர், சரமாதிகாரி சேகரர், சரமாதிகாரர் யதீந்திரர், யதிராஜர் அப்படி சொல்றோம். யதிகளுக்கு ராஜர், யதிகளுக்கு தலைவர். அதே போல இவர் என்னன்னா சரம அதிகாரிகளுக்கு தலைவர். அப்ப சரமாதிகாரி சேகரன் தெரிவிக்கிறார். அப்ப சரமாதிகாரி இவர் தலைவர். அப்ப மணிமூலத்தை போன்ற மதுரகவியார். அப்ப சரம பருவ நிட்டை ஆச்சாரிய நிட்டை இருப்பவர்களுக்கு எல்லாம் தலைவர் யாரு? மதுரகவிகள். இப்ப நமக்கு ஆச்சாரிய நிட்டை ஏற்படலைன்னா மதுரகவி அதான் மணவாளமாவே பிரார்த்திக்கிறாள் இல்லையா, மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அது அங்கதான் அப்பதான் அவர்தான் தலைவர். சரி சுவாமி, இவர் கண்ணை அனுபவித்தார். மதுரகவியல் ஆழ்வார் அனுபவித்தார் என்கிறே. அவர் கண்ணனை என்னமா அனுபவித்தார்? நல்லா பாருங்க. ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வினா, இவர் நம்மாழ்வார் தானே. சரி சுவாமி, நம்மாழ்வார் என்ன கண்ணனை எதுக்கு அனுபவித்தார்? நம்மாழ்வார் தான் கண்ணனை அனுபவிக்கணும். அப்ப மதுரகவி ஆழ்வார் கண்ணின் திருத்தாமினா கட்டும்னா பண்ணிய பெருமா எதுக்கு சுவாமி?
மதுரகவி ஆழ்வார் அனுபவித்தார் என்றீரே, அப்ப என்ன கேள்வி தெரியுமா? இவர் ஆழ்வார் அனுபவிச்சிருக்காரு, இவர் கண்ணனை அனுபவிக்கிறார்னா முதல் பாட்டுல போது வழியில கண்ணனை சொல்லிட்டார் மதுரகவி ஆழ்வார். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அப்படியே கண்ணனையே அனுபவிச்சிருக்கலாமே, எதற்காக ஆழ்வார் அனுபவிக்கிறார்? எதற்காக அனுபவம் அனுப்புகிறார்? ஏன்னா இவர் இவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் அனுபவிப்பது வெறும் 11 பாசனம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், வெறும் 11 பாசனம். நம்மாழ்வார் கண்ணனை அனுபவிப்பது 1102 பாசனங்கள். எந்த அனுபவம் பெருசா இருக்கும்? ஆமா சுவாமி, 1102 பாசனுடைய அனுபவம் தான் பெருசா இருக்கும். அப்ப 11 பாசனம் அனுபவம் அது வெறுமனே 11 பாட்டு தானே, பெருசா ஒண்ணு இல்லையா? அப்ப அனுபவம் எத்தனை இருக்கும்? குறைச்சலதான் இருக்கும். அனுபவம் குறைச்சலதான் இருக்கும். ஓஹோன்னு அனுபவம் வேணும்னா நிறைய பாசனம் இருக்கு சுவாமி, நிறைய பாசனம் இருந்தா ஓஹோன்னு அனுபவம் கிடைக்கும். இப்ப புரியத்துக்காக ஒண்ணு சொல்றேன். இப்ப திருவாய்மொழி காலக்ஷேபம்னா கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆகுது. அது நிச்சயமே ஒரு 2 வேலை வச்சிருந்தாலும் 3 வருஷம் ஆயிடுது. அதே கண்ணன் செலுத்தாம காலக்ஷேபம்னா நல்லா விபுலமா போனா கூட 6 மாசத்துல முடிச்சிடலாம். அப்ப இது சுவாமி பெருசு, இதுல இருந்து தெரியணும். அப்ப பகவான அனுபவிப்பது பிராப்தமா இருக்க செய்தே, யாரு தம்பிரான் பிள்ளை இந்த கேள்வி வருது, பகவான அனுபவிப்பதை பிராப்தமா இருக்க செய்தே ஆழ்வார அனுபவிக்கிற அந்த அனுபவம். அப்ப பகவான்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவம் ஆழ்வார் அனுபவம் கிடைக்குமா? இவ எந்த கேள்வி தம்மா கேக்குறா? பகவான அனுபவிப்பதற்கு 1102 பாசுரங்கள் நன்னா அனுபவிக்கிறோம். நன்னா அனுபவிக்கிறோம். 11 பாசுரங்கள் சுவாமி ஆயிரத்து 10 நிமிஷம் விடுவிற்கு முடிக்கிறோம். கண்ணன் திருத்தாமினால் அன்பின் தன்மை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகோ நபன் நம்பி கண்பனால் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் வைகுந்தம் காண்ணு விடுவிற்கு முடிஞ்சுடுறதும். அப்படி இருக்கச்சே, அப்படி இருக்கிற அனுபவம் அத்தனையும் சிவர் 1102 பாசனம் இருக்கக்கூடிய அனுபவம் 11 பாசனத்துல வருமா அதான் கேக்குறா. கேட்டுண்டு 1102 ஐயம் எடுத்து கொள்ளுங்கள் என்ன கேக்குறாரு. 1102 பாசனம் எடுத்துங்கோ. எதற்காக நம்மால் கண்ணனை அணிவித்தார் என்று சொல்றேன். அதுல ஒண்ணு விடாம நம்மாழ்வார் மதுரவிகள் அணிவித்தார் அணி சொல்றேன். இந்த கேள்வி என்னன்னா 1102 11 பாசனமா? இப்ப கேள்வி இல்லை. இப்ப கேள்வி என்னன்னா, அனுபவம்னா என்னது? எனக்கு வயிறு நிறையணும், என்னுடைய வயிறு நிறையணும், அதுதான் அனுபவம். 1102 இருந்தாலும் அனுபவம் தான், 11 பாசனமா இருந்தாலும் அனுபவம் தான். ஆனா அந்த வயிறு நிறைஞ்சித்தா வயிறு நிறையலையா? இதுதான் கேள்வி. இந்த வயிறு நன்னா நடந்துச்சுன்னு வச்சுக்க, சுவாமி திருப்தியா தஜாராதனை ஆயிடுச்சு, அண்ணா இது வரைக்கும் சாப்பிட்டுட்டேன், இனி நாளைக்கு தான், இனிமே இன்னைக்கு தேவையே இல்லை, ராத்திரி கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றோமோ. அப்ப அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கிறதா? அந்த மாதிரி அனுபவம் கொடுக்கிறதா அப்படின்னா தெரியலையே சுவாமி. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு நிறைய பாத்திரம் கொண்டு வந்துச்சு, அதெல்லாம் ஆச்சாரம், இதெல்லாம் வேண்டாம்னு சாரவாய்க்குத்தான் சொன்னா எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு திட்டான்னு சொல்றாரு. என்னன்னா நிறைய பாத்திரத்தை கொண்டு வந்து பிரசாதம் கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணினேன், இதெல்லாம் வேண்டாம் சுவாமி, இதெல்லாம் வேண்டாம் சுவாமி, இதெல்லாம் வேண்டாம் சுவாமி. ஏன் சுவாமி எல்லாம் சாப்பிடப்படாதானே? உமக்கு அதெல்லாம் ஆகாது, உங்களுக்கு தேவையானது எதோ அதை மாத்திரம் கொடுக்குறேன். அப்ப அதெல்லாம் இருக்கே சுவாமி, அதெல்லாம் ஒரு தடவை சாரமா இல்லை சுவாமி, இதுதான் சாரமா இருக்கு, இதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னு கொடுத்தா, இப்ப அவ்வளவு பெருசுல இருக்குது, இது சாரம் இருக்கணும், இது பெருசா அது பெருசா? ஆமா சுவாமி, இதுதான் சாரம் தான் பெருசு. அப்ப அது பெருசு இல்லையா? அது 1102 சொன்னேன் சுவாமி, இதுதான் பேசுறாரு. 1102 சொன்னேன்னா அதே போல இங்க ஒருத்தர் என்ன பண்ணார், இது ஒரு திட்டாத சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ண, அவள் கொண்டு வந்தார். இன்னொருத்தர் என்ன சொன்னார், அவர் என்ன சொல்றார், நீ அவள் கொண்டு வரும், நான் உமி கொண்டு வரேன், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துருவோம், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா புடைச்சு ஊதி உமையை தொலைடுவோம். உமையை தள்ளிடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், மிச்சம் அவள் வந்துருவோனோ, அவள் வந்துருவோனோ, அந்த அவளை நாம 2 பேரும் என்ன பண்ணுவோம், பங்கு போட்டு போனோம். அந்த அவளை நம்ம 2 பேரும் பங்கு போட்டு போனா, இப்ப கேட்கறது எப்படி இருக்கு பாருங்க. உமி சேர்த்தா உமி திருப்பி போகணுமோ? வெறும் அவளே இருக்க, அவளோட எதுக்காக உமி சேர்க்கணும்? ஆனா இவருக்கு பங்கு வேணுமா? இவருக்கு பங்கு வேணுன்றதுக்காக உமியை சேர்த்து, அப்ப அந்த உமியை நீக்கணுமா?
உமியை சேர்ப்பது எதற்காக, திருப்பி நீக்குவது எதற்காக? ரெண்டுமே தேவையில்லையே, வெறும் அவளே இருந்தா போறோம். எதுக்காக உமி? அதே போல திருவாய்மொழி 102 1102 பாசுரங்கள் அவளும் உமியும் சேர்த்தா போல. கண்ணினும் சிறுத்தாம்பு 11 பாசனங்கள் வெறும் அவள் மட்டும். அப்ப என்ன பண்ணும்? அதுல இருக்க உமியை எடுக்கணும். எந்த உமி? 2 தான் மிச்சம் இருக்கக்கூடிய 2 திருவாய்மொழி தான். 2 திருவாய்மொழி, 100 திருவாய்மொழி மொத்தம். அந்த 100 திருவாய்மொழியில 2 திருவாய்மொழி தான் சாராம்சம். அந்த 2 திருவாய்மொழிக்காக தான் ஏனைய 98 திருவாய்மொழிகள். என்ன திருவாய்மொழி சுவாமி? 3ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி, 8ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கஜ கண்ணனை, பயிலையினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடதோடி அம்மையாரும் பரமரேன்னு 3 7. பாகவதர்கள் தான் எனக்கு சுவாமிகள். இது ஒரு திருவாய்மொழி. அதுக்கப்புறம் பாகவதர்கள் தான் போக்கியம், அனுபவிக்கத்தக்கவர்கள் பாகவதர்கள். நெடுமார் கடுமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமார் தட்டதி கதிகள் முற்றும் தவிர்ந்து சதிர் நினைந்தால் கொடுமாவினையே அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன்மூ உலகு பெருமைன்னு 8ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி, 3ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி. இந்த 2 தான் அவள். அப்ப மீதி 98 என்ன உமி சுவாமி. அவளையும் உமியை சேர்த்து அதுக்கப்புறம் அதுல உமியை தள்ளிட்டு அவளை கொடுக்கறதுக்கு வர வெறும் அவளையே கொடுக்கலாமனு. அந்த வெறும் அவள் எதுன்னா கண்ணினை சிறுத்தாம் என்ற 11 பாசம். அதே போல அந்த வெறும் அவள் எது? அந்த திருவாய்மொழியில 2 திருவாய்மொழி, பயிலம் சுடர் மூர்த்தி, நெடுமார்கடமை. தெரியுது இல்லையா? அப்ப இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, 1102 பாசனத்துல என்ன அர்த்தத்தை சொன்னாரோ அதுல சொல்லப்பட்ட எல்லா அர்த்தமும் இந்த 11 பாசுரத்துக்குள்ளே உண்டு. அதனாலதான் நாம திருவாய்மொழி சேவிப்பதற்கு முன்னாடி கண்ணி சிந்தாம் சேவிக்கிறோம். திருவாய்மொழி சேவித்து சாஸ்திர பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கண்ணி சிந்தாம் சேவிக்கிறோம். என்ன சுவாமி? சாராம்சம் சேவிக்கணும். அப்புறம் அத்தனை அர்த்தம் இது இருக்கணும், அதான் தெரிவிக்கிறாரு. அத்தனை அர்த்தமும் இதுல உண்டு. அப்ப இந்த கண்ணன் நம்மார் என்னென்ன விதத்தை அனுபவித்தாரோ அந்த நம்மாழ்வார மதுர கவிகள் அதே விதத்தில் அனுபவிக்கிறார். எப்படி எல்லாம் அனுபவித்தாரோ அப்படிலாம் அனுபவிக்கிறார். ஏன்னா என்ன பாருங்க, இது ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இங்க எப்படி சொல்லப்படாங்க தம்புரான்படி வியாக்கியானத்துல எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்காரோ அப்படிலாம் அனுபவிக்கிறார். இதுல இவ்விஷயத்தில் எங்கனே எண்ணில் இவ்வாழ்வார் விஷயத்தில் இப்படி சமபர்வை நிஷ்டரான இவர் தாம் ஆச்சாரியரான நம்மாழ்வார் பகவத் விஷயத்தில் பண்ணுவது அனுசந்தான பிரகாரத்தை ஒரு விஷயம் வாழ்வார் விஷயத்திலே பண்ணினாரே எங்கனே எண்ணில். எங்கனே ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது இப்ப கிட்டத்தட்ட 23 பாசுரங்கள் எழுதுறார் எங்க திருவாய்மொழியில. அந்த 23 பாசுரங்கள் கொண்டு இதுல சேர்க்கிறாரு. அங்க நம்மாழ்வார் எதெல்லாம் சொல்லியிருக்காரோ அதே அனுபவம் இங்க மதுரகவியார் சொல்லியிருக்காரு பாருங்க. அது கண்ணன் விஷயத்துல, இது நம்மாழ்வார் விஷயத்துல அப்படியே எடுக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுதான் சொன்னேன், பெரிய புயலை கலப்பி விட்டா போல ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் சொல்லணும்னு. இது எப்படி இருக்குன்னா, திருவாய்மொழி அமிர்தம். தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் அண்டத்தமரன் காட்டித்தன் கனகடல்கள் கடுநகரம் புகழித்த வாட்டா டெம்பெருமானை வலம்புருவூர் சடகோபன் பாட்டாய தமிழ் மாலை 1010 கேட்டு ஆறார் பானவர்கள். அங்க நித்தியசூரிகள்னா கேட்டு திருப்தி ஏற்படுதுன்னா திரும்ப 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 சேவிக்கணும், கேட்கணும். அவா சேவிக்கிறதுக்கு இல்ல, கேட்கறதுக்கு. சில பேருக்கு கேட்டே இன்பம், அத்தனை இன்பம் இருக்கணும். அந்த இன்பம் கேட்கணும். அவ ஒன்ஸ்மோர் சொல்லிட்டு இருக்கா. யாரு? நித்தியசூரிகள்லாம் முக்தாத்மால ஒன்ஸ் சொல்லிட்டு இருக்கா. திருவாய்மொழி அத்தனை அமுதம் உண்டா சுவாமினா. தொண்டர் கமுதுன்னா சொல்மாலைகள் சொன்னேன். நாதமொழிகள் தெரிவிக்கிறான். பக்தாமிருதம் விஸ்வஜனான மோதனம் சர்வார்த்த தந்தி ஷடகோப வாங்மயம் சகஸ்டாகோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகம் தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட அமுதமயமான பாசுரங்கள். ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு பாசுரம் ரத்னமான பாசுரம். அப்படிப்பட்ட ஆனா பூர்வாச்சாரியர்களுக்கு இருக்கும் தைரியம் சரி, நெட்டையும் சரி. 1002 பாடம் நாம இருந்தா பாருங்க. இப்ப அங்கிருந்து எடுத்திருக்காரு 1002 பாட்டையும் இந்த 11 பாசுரத்துக்குள்ள அடக்கம்னு சொல்லிட்டார். அப்படின்னு அர்த்தம், அங்க சொல்லப்பட்ட கருத்து என்னவோ இது 11க்குள்ள உண்டுனார்.
உண்மைன்னா கிட்டத்தட்ட ஒரு சில பாட்டை எடுக்கிறோமோனோ. இப்ப நம்ம கிட்ட சொன்னாங்க நல்ல வித்வான் யாரோ ஒருத்தர் இருக்கா அடியனில யாரோ இருக்குன்னா ஆனா ஏதோ ஒரு 2-3 பாட்டை எடுத்துட்டு பாட்டு இந்த மாதிரி பாட்டை எடுத்து இந்த மாதிரி பாட்டு எடுத்து பாருங்கோ மதுரை சொல்லியிருக்கார், அது இதுல சரியா இருக்கு, இது சரியா இருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. பண்ணா என்ன சுவாமியோன்னா அப்ப என்ன ஆகும்னா பகவானா பட்டு பாடி இருக்கார் நம்மாழ்வார், அதை விரோதிக்கும். அதை விரோதிக்கக்கூடிய ஒரு அந்த குற்றம் வந்துடும். ஆனா நம்மாழ்வார் பகவானை எப்படி பாடியிருக்கார், அதே நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் எப்படி பாடியிருக்கார், அந்த அனுபவம் தான் வரணுமே தவிர அந்த பாட்டு பாருங்கோ இந்த பாட்டு பாருங்கோ அது ஒண்ணும் சரியில்லைன்னா அப்ப நம்மாழ்வார் சரியில்லைன்னு ஆயிடும். பகவான் ஒத்துப்பார? நம்மாழ்வார்னா பிராணம் பகவானுக்கு, இந்த சரீரத்தோட ஐஷன் பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்பனா என்ன பண்ணும், அந்த நம்மாழ்வார் நிலையே மதுரகவி தெரிவித்திருக்காருன்னா இது போட்டிக்காக இல்லை. ஆனா அங்க சொல்லப்பட்ட கருத்து என்னவோ அதே கருத்து இங்க உண்டு. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல சுவாமி அதுக்கு இதுக்கு நான் வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். சில பேர் நியூஸ் பேப்பர்லாம் வருது இல்லையா, 6 வித்தியாசங்கள் 10 வித்தியாசங்கள் 20 வித்தியாசங்கள் போட்டு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி வர்றோம். அந்த மாதிரி இல்லது, அந்த மாதிரிதான் பண்ண முடியும். ஏன்னா இந்த லோக விஷயத்துல கட்டுரை போட்டு சில பேர் எழுதுவா பாருங்க, இதை பத்தி நீங்க கட்டுரை எழுதுங்கோ, இதை பத்தி நீங்க கட்டுரை எழுதுங்கோ அப்படின்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லது. இதெல்லாம் சத்தியம் புறசத்தியம் சத்தியமா இருக்கக்கூடிய நிஜத்துல நம்மாழ்வார் மதுரகவிகளை அப்படிதான் அனுபவித்தார், மதுரகவிகள் நம்மாழ்வார் அப்படிதான் அனுபவித்தார், நம்மாழ்வார் கண்ணனை அப்படிதான் அனுபவித்தார். அந்த அனுபவித்தான் பூர்ணமாக இருக்கிறார். அப்ப தம்பிரானுடைய வியாக்கியானத்துல அவர் என்று நம்மாழ்வார் இவர் நம்ம என்ன சொல்றாருன்னு அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆச்சரியமான விஷயம். அப்ப இதெட்ட பாருங்க, அவர் எழுதுறாருன்னு எழுதச்சையே பொதுவா ஒருத்தர் பேசணும். ஒரு 20 பேர் இருக்கா, 20 பேர்ல 10 பேர் ஒரு கட்சி, 10 பேர் ஒரு கட்சின்னு இருக்கு வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்காச்சு ஒரு பொதுவா இருக்கவரை என்ன பேசணும்னா, நீங்க இப்படி சொன்னேன் இவருக்கு இப்படி சொன்னா அப்படின்னு தானே பேசணும். அந்த மாதிரி பேசினா அப்ப இவர் பொதுவான நிலையில இருக்காருன்னு அர்த்தம், நியூட்ரலா இருக்காருன்னு அர்த்தம். நீங்க இதை சொன்னேன் நாங்க இதை சொன்னோமே அப்படின்னு சொல்றது மாட்டிப்பாரு. அப்படின்னா நாங்கன்னு வந்துட்டு வச்சுக்க, அப்ப இவர் கட்சின்னு வந்துடுறது. நல்லா பாருங்க, நாங்கன்னு வந்துட்டோம் வச்சுக்க, இவர் கட்சி போட்டிருக்கு இவரு அப்படின்னா நாங்க சொல்லிருக்க மாட்டாரு, இவா அப்படி சொல்றா அவ அப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். அப்ப பொதுவான ஒரு நிலையில பேசுறான்னு அர்த்தம். நீங்க அப்படி சொல்லல நாங்க இப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அத பொதுநிலையா பேசுறா பாருங்க, அதான் திமுக நிலையா. அதான் இப்ப முதல் நிலை கிட்டத்தட்ட அப்பொழுதுக்கு 6வது எடுத்துக்கா பாருங்க. அப்பொழுது 6வது என்றார். அந்த அவர்னா யாராவது அவர் நம்மாழ்வார், இவர்னா மதுரகவியானதும். அப்பொழுது 6வது என்றார். அந்த போக்கியதா பிரகர்ஷத்தை ஸ்ரீ மதுரகவியார்வால் தாம் நன்னித்தன் குருகு நம்பி என்ற கால் அன்னிக்கமுதும் என்னாவுக்கே என்றார். அப்ப அப்பொழுது 6வதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா நம்மாழ்வார் 2ஆம் பத்து 5ஆம் திருவாய்வின் 4வது பாசனம். அப்ப பகவானின் நாமத்தை சொன்ன அமிர்தம். அப்பொழுது 6வது பகவானின் நாமத்தை சொன்ன அமிர்தம்னார். அப்ப நம்மாழ்வார் நாமத்தை சொன்னா என்னது அமிர்தம், அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு நீங்க சொன்னாருமா. அப்ப திருநாமம் அமுதம், பகவானுடைய திருநாமம் அமுதம், நம்மாழ்வாருடைய திருநாமம் அமுதம். அப்ப திருநாமம் அமுதம்னு 2 பேருமே சொல்லியிருக்கா. நம்மாழ்வாரும் பகவானுடைய திருநாமங்கள் அமிர்தம்னு சொல்றார். அதே மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வார் திருநாமம் அமிர்தம் சொல்றார். அப்ப நம்மாழ்வாருக்கு கண்ணன் திருநாமம் அமிர்தம், மதுரகவிகளுக்கு நம்மாழ்வார் திருநாமம் அமிர்தம். சரி, எப்ப அனுபவித்தாலும் திருக்குடந்தை 6வதுன்னு சொல்லிக்காரு. அப்பொழுது 6வதுன்னு தெரிவிக்கிறாடியா. அப்ப 6வதுன்னு அமுதம் என்று நம்மாழ்வார் சொன்னார். அப்ப பெருமாளுக்கு அவ்வளவு போக்கியத்துவம் இருக்கு. எத்தனை போக்கியத்துவம் இருக்குன்னு அவர் சொன்னாருன்னா நல்லா பாருங்க, எத்தனை போக்கியம் இருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் மதுரகவியார் என்ன தெரியுமா, அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே தென்குருகூர் நம்பி என்ற கால், அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்குன்னா தென்குருகூர் நம்பி என்று சொன்னால் என்னாவுக்கு அமுதமாக இருக்கின்றார். தென்குருகூர் நம்பி என்று சொன்னால் என்னாவுக்கு அமிர்தமா இருக்கின்றார். அங்க அவர் சொன்னது நம்மாழ்வார் சொன்னது அப்பொழுது 6வது. இதுல ஒண்ணும் பெருசா அவர் பண்ணது தப்பு இவர் பண்ணது சரி அப்படின்ற மாதிரி இல்லையே. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி வியாக்கியானம் தம்பிரானுடைய வியாக்கியானத்தில் இருக்கு. இது முதல் நிலை. 2வது அடுத்தது அவர் மலக்கு நாவு 23 பாகங்கள் கிடைச்ச மலக்கு நாவுடைய இருக்கு என்றார். இவர்
நாவினால் நவிட்டு இன்ப எய்தினை என்றார். இரண்டாவது மலக்கு நாவுடையேற்கு அப்படின்னு இல்லையா, மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ என் மண்மின் மிசையே அப்படின்னு அர்த்தம். 6ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி 6வது பாசனம். மலக்கு நாவுடையேற்கு இங்க மதுரகவி என்ன தெரிவிக்கிறார்? நாவினால் நவித்து இன்பம் எய்தின. நம்மாழ்வார் சொன்னது பெருமாளை பத்தி பாடி அப்பன்னா அவனையே கலங்கி அவனையே கலக்கி என்ன பண்ணுவேன் வசப்படுத்த மனவருக்கு என் நாக்கு இருக்கு. யார் சொல்றாரு? நம்மாழ்வார் சொல்றாரு. அவனையே கலங்கும்படி என் இடத்தில் வசப்படும் அளவுக்கு என்னுடைய நாக்கு இருக்கு. மலக்கு நாவுடையருக்கு மாறுள்ளதோ என் மண்ணின் மிசையே. எனக்கு சமமானவ யாரா இருக்காளா? அகங்காரத்துல பேசல ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்றாரு. அகங்காரத்துல எனக்கு சமமானவ கிடையாது. ஏன் சுவாமின்னா ஒண்ணுல அவனையே மயக்கினேன் என்னுடைய நாவால்னா கொஞ்சம் கவி பாடி அந்த கவியால் அவன் மயக்கினம் என்ன என் வசத்துல கொண்டு வந்துட்டணும். மனக்கு நாவிடையற்கு நாவலதோ மண்ணின் மிசையே. இது நம்மாழ்வார் கண்ணனை அனுபவித்தது. இப்ப மதுர கவியால என்ன சொன்னா நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். நாவினால் நவித்து நாக்கால் பாடினேன். நாக்கால் பாடினேன். அப்ப நாக்கால பகவான் பாடினேன். நாவினால் நாவால் நம்மாழ்வார் பாடினேன். நாக்கால் பகவானை பாடினேன். நாவால் நம்மாழ்வார் பாடினேன். ஆக கண்ணன் போக்கியதா பிரகர்ஷத்தை நம்மாழ்வார் அனுபவித்தார். நம்மாழ்வாரின் போக்கியதா பிரகர்ஷத்தை மதுரகவி ஆழ்வார் அனுபவித்தார். இது ரெண்டையும் அவரே எழுதியிருக்கார். இது ரெண்டையுமே இந்த நாவினால் நவித்தின்பம் எய்தினேன். அதே போல அங்க என்னது மலக்கு நாவுடையேற்கு மாவுள்ளதோ இன்பம் செய்ய தெரிவிக்கிற 2 பேரும். அப்ப இந்த மாதிரி 23 பாட்டு பார்க்க வரும். 23 பாட்டு பார்க்கணும். முடிச்சிடலாம். ஒரே ஒரு காலட்சத்திரம் முடிச்சிடலாம். ஒன்று கட்டணுங்க. 23 பாட்டு பார்க்கணும். ஆனா அனுபவம் தானே சுவாமி. அப்ப அந்த 23 விதத்துல அங்க அவர் எப்படி சொல்றாரோ இங்க அவர் எப்படி சொல்றாரோ ரெண்டையும் பார்க்கணும். ஆனா இதுல முதல்ல நம்ம பார்த்தோம் மலக்கு நாவுடையேற்கு மாறுள்ளதோ என் மண்மின் மிசையே என்ற சப்தத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு மதுரகவி ஆழ்வாவுடைய கண்ணில் சிறுத்தாம என்ன போட்டார்? நாவினால் நவித்தின்மை வீதின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு அதுல என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு, இதுல என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு, ரெண்டுத்தையும் வியாக்கியாதா சொல்லிட்டார். என்னன்னு சொன்னார்? அதுல என்னது போக்கியதா பிரகர்ஷமான மதுரகவியர் அனுபவிக்கிறார். நம்மாழ்வாரே போக்கியம், அங்க கண்ணனே போக்கியம். அந்த போக்கியதா பிரகர்ஷமா நம்மாழ்வார் அனுபவித்தார் அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னாரனும். அந்த மாதிரி 23 பாசுரங்கள் எடுக்க போறாரனும். அந்த 23 பாசுரத்துக்குன்னு இந்த தம்பிரான் பற்றிய பதில் இருக்குவானே இருக்காது. பாசுரம் மட்டும்தான் இருக்கும். அது என்னமா சுவாமி நமக்கு அதான் பண்ண மாட்டாரா? அந்த மாதிரி ஒன்றும் பண்ணப்படாதா அப்படின்னா ஒண்ணு கொடுத்துட்டா. ஒண்ணு இது கொடுத்தா நமக்கு மலக்கு நாவுடையேற்கு மாறுள்ளதோ என் மண்மின் மிசையே அந்த பாசனம். அந்த பாசுரத்துக்கு கண்ணின் சிறுத்தாமரை எடுத்த பாசனம் நாவினால் நவித்தின்பம் எய்தினேன். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் சொல்லிட்டார். இனிமே எடுக்கக்கூடிய பரிசு பாசுரத்தை மட்டும்தான் சொல்ல போறார், அர்த்தம் சொல்ற. அப்ப முதல் பாசுரத்துக்கு ஏன் சொல்ல அர்த்தம் சொன்னார்னா இது இப்படி இருக்கு, நீங்க இனிமே நீங்க பாடணும். அதான் வீட்டு பாடணும் பேர். பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை படிக்கிறாருணும். படிச்ச உடனே இந்த கணக்கெல்லாம் எழுதி கொடுப்பார். எழுதி கொடுத்த உடனே அந்த கணக்கு குழந்தைங்க கத்துன்னு வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வீட்டு பாடம் பண்ணிட்டு நாளைக்கு வா வந்தாதான் உனக்கு மார்க் போடுவோம் அப்படின்றாரு. அந்த மாதிரி நம்ம வீட்டு பாடம் கொடுக்குறாரு. அப்பனா மிச்சம் இருக்கக்கூடிய 22 நாம பார்க்கணும். சரிமா சுவாமின்னு ஆச்சாரிட்ட கேட்கணும். ஆச்சாரிட்ட கேட்டு அதான் காலக்ஷேப அதிகாரி இது சொல்ல வந்தேன்னா அவரே சொல்லப்படாதா சுவாமினா எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க இவ்வளவு பெரிய இப்பயும் பெரிய விபுலமான வியாக்கியானம் இன்னும் விபுலமா போயிடுமோனோ. அப்ப நமக்கு நாமா தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லாம் அபாபாபாபாம் பண்ணிட்டு இருந்தா எப்பதான் நான் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. அதனாலதான் வீட்டு பாடமா நமக்கு இதெல்லாம் நீங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாத்தியார் ஒண்ணுதான் சொல்லுவார். மற்றதெல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும். ஏன் ஆச்சாரியன்ட்டே நம்ம சமாசனம் பண்றோமோ, சமாசனம் பண்ணி முடிச்சுன்னா அவரே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். சிலதுதான் அவர் சொல்லி போயிருப்பார். சிலதெல்லாம் எப்படி சாமி தெரிஞ்சுக்கணும், மற்றவாட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு அவர் அனுகிரகம் பண்ணுவார். என்ன அனுகிரகம்னா எல்லாம் உனக்கு நன்னா தெரியட்டும் அவருடைய அனுகிரகத்தாலதான் மேற்கொண்டு எங்கெங்கெல்லாம் காலக்ஷேபம் கேட்கிறோமோ அந்த காலக்ஷேபுடைய பத்தத்தில நமக்கு நல்லா புரிய இருக்கணும். அப்படி கட்சிது இதெல்லாம் எழுதி பண்ணலாம். அப்ப எல்லாத்தையும் அவன் எழுதிப்பட்டா பண்ணிக்கிட்டா அப்ப இதைத்தான் தெரியுது. அது மாதிரி பண்ணலன்னு வீட்டு பாடம் பண்ணலன்னா நம்ம எந்த வகுப்பு அந்த வகுப்புலயே இருக்கும். அந்த வகுப்பு தாண்டி அடுத்த வகுப்புக்கு போகணுமோ அது போறதான் தெரிவிக்கிறேன். இப்ப முதல் நிலை ஆயிடுத்து மலக்கு நாவுடையேற்கு மாறுதோயும் மண்மின் மிசையே. அதுக்கு மதுரகவியாளர் பாசுரம் நாவினால் நவித்து இன்பம் தெரிவித்தார். இந்த 22 இதே போல நம்ம பார்க்கணும். ரெண்டாவதுனா நாவாலே பாடி இன்பப்பட்டது உண்டா? மலக்கு நாவுடையேற்கு மாறுதோயும்
நாவால பாடி இன்பப்பட்டதை விட்டுக்கள் சொன்னேன், நாவினால் விட்டு இந்த வீதன்னு சொல்லித்தார். அடுத்து மூணாவது என்ன பண்ணியிருக்கார் இந்த பாருங்க, மலக்குனா. அடுத்து மூணாவது, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்றார் இவர் மேவினேனவன் பொன்னடி மேன்மையை. இப்படியே ஒரு காலட்சேபம் வச்சுக்கணும். இந்த பத்ததி வச்சு கிட்டத்தட்ட 1 மாசம் சொல்லலாம் அந்த காலட்சேபத்தை. அவ்வளவு அர்த்தங்கள் இந்த சப்தத்துக்குள்ள தம்பிரான் பண்ணி இருக்கு. அன்னைக்கு வந்து இப்ப அடுத்த பாசனம் எடுத்துக்க, மூணாவது பாசனம் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்றார். இது ஆழ்வார் பாசனம். 6ஆம் 10 10ஆம் திருவாழ்வில இருக்கக்கூடிய பாசனம். அதுக்கு மதுரகவி ஆழ்வார் பாசனம் எடுத்திருக்காரு. மேபி பாசனம் தெரிஞ்சதுன்னா நன்னா அனுபவிக்கிறான், தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்ணுங்க அப்படி இவ்வளவு தூரம் சொல்றேன்னா பாசனம் தெரிஞ்சது, பாசனம் நன்னா தெரிஞ்சுக்கலன்னா நீங்க என்ன ஒண்ணு பண்ணலாம், புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இருக்கலாம். கையில வச்சுட்டு இருக்கேன் நான் திருவாழி புஸ்தகம், அதே போல கண்ணி சிரித்தாம் 2 புஸ்தகத்தை பக்கத்துல 2 வச்சுக்கணும். ஒரே புஸ்தகத்துல 2 இருக்கு, இருந்தா கூட டக்கு டக்குன்னு மாத்திரதான் செம்மப்படும். கிடுக்குன்னு அடிக்க பயிர் இருக்கணும். இந்த பக்கம் திருவாழி வச்சுருக்கணும், அந்த பக்கம் கண்ணி சிரித்தாம் வச்சுக்கணும். கண்ணி சிரித்தா சின்ன புஸ்தகமா இருக்கும், அதை வச்சுட்டு இருக்கணும். இந்த திருவாழி அது எந்த பாசனத்துல என்ன திருவாய்மொழி, என்ன 10, என்ன திருவாய்மொழி, என்ன பாசனம் அடிய சொல்ல போறேன். உடனே அந்த புத்தகத்தை நீங்க பரட்டி பார்த்தேன்னா, ஓ இது இருக்கா, இதுக்கு அர்த்தம் கண்ணீர் சிரித்தவள் இங்க சொல்லியிருக்காளா அப்படின்னு தெரியும். அதான் இப்ப என்ன பார்த்திருக்கோம், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி 10வது பாசனம். இந்த பாசனத்தை அவர் எடுத்தார். இதுக்கு எங்க சுவாமி இருக்குன்னா, அடிக்கீழ் அமர்ந்து போகுதுன்னா அப்ப திருவடிக்கீழ் புகுந்தார் நம்மாழ்வார். அந்த மாதிரி திருவடிக்கீழ் புகுந்த மாதிரி ஒரு சப்தம் இருக்கா மதுரை கவியாவில் தான். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மகி, அந்த சப்தம் மேவினேன் அவன் பொன்னடி. அப்ப பெருமாவுடைய திருவடி கீழ் அமர்ந்தேன், அவன் திருவடிகளை உபாயமாக பெற்றேன். யார் தெரிவிக்கிறார்? நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கிறார். அதே போல மதுரகவியார் அந்த திருவடிகளையே உபாயம் பிராப்தியம் என்கிறாரு. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. இது உண்மை, இது உண்மை. அவன் திருவடி என்பது உண்மை அப்படின்னு தெரிவது. இது 3வது. அதுக்கப்புறம் 4வது, அவர் கண்ணனல்லால் தெய்வம் இல்லை என்றார். கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நிற்குதற்கே வடமதுரை பிறந்தான்னு 9ஆம் 10 முதல் திருவாவில வரக்கூடிய பாசனம். கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான், தின்னமானும் உடமை உண்டேல் அவனது சேம் தீங்கனோ என்ன வேண்டா நுமுதாதும் அவனன்றி மற்றில்லையே. 9ஆம் 10 முதல் கொண்டவெண்டீர் மக்களுற்றார், எல்லாத்தையும் நீ சொல்றேன். கொண்டவெண்டீர் மக்களுற்றார் சுட்டத்தவ வீரரும் கண்டதோடு பட்டதல்லா அந்த பதிகத்திலே இது 10வது பாசுரம். அதுல கண்ணனல்லா இல்லை கண்டி சரண் அது நிற்க வந்து இந்த பாசுரம். அப்ப கண்ணனல்ல தவிர வேற தெய்வம் இல்லை, கண்ணனா இல்லை கண்டி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டார். மதுரகவி என்ன சொல்லிருக்கார்? அண்ணாவே தெரியும், தேவு மற்றறியேன் கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, இவரு தேவு மற்றறியேன் நம்மாழ்வார தவிர வேறு தெய்வம் தெரியாது. நம்மாழ்வார் தவிர எழுந்தினா அப்புறம் கண்ணனை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு நம்மாழ்வார் பாடினார். கண்ணனல்லால் தெய்வம் இல்லை இது பாடினது நம்மாழ்வார். அதே போல நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் இல்லை பாடினது மதுரகவி. புரியுதா? நம்மாழ்வார் இதுக்குன்னா 1102 பாசுரங்களால அவர் பாடியிருக்காரு சுவாமி. இது வெறும் 11 பாசுரம் தானே. அதுல இருக்கக்கூடிய அர்த்தமும் அதுக்கு உண்டான வைபவமும் இதுக்கு உண்டானா அதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக 4வது அழுத்து கண்ணனல்லா தெய்வம் இல்லை, கண்ணன் தான் தெய்வம் அவர் சொல்ல, நம்மாழ்வார் தான் தெய்வம் என்று சொல்லிட்டார். அடுத்து 5வது அப்புறம் பாடி இலைப்பிலம் பகவானை 1ஆம் 10 7ஆம் திருவாரூர் 10வது பாசனம். பாடி இலைப்பிலம் அவர் எடுத்திருக்கார். இவர் பாடி திரிவனே, பாடி இலைப்பிலும் இவர் பாடி இலைப்பினா பகவானை பாடி 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 ஆயாசம் என்கிற சோர்வு இல்லாமல் போனேன். பகவானை பாடினவரையாலே சில பேர் தான் சுவாமி எவ்வளவு நேரம் நான் சேவிச்சேன் சுவாமி, ரொம்ப டயர்டா இருக்கு, ஆயாசமா இருக்கு. அவருக்கு ஆழ்வார் சொல்றார், பகவானை பாடி ஆயாசம் என்கிற சோர்வு இல்லாமல் போனேன் அப்படின்னா இப்ப அது சொன்னது நம்மாழ்வார் கண்ணன் விஷயத்துல. இப்ப மதுரகவியார் சொன்னது என்ன தெரிவிக்கிறார்? பாடி திரிவனேன்னா எனக்கு நம்மாழ்வார் பாடி சோர்வே கிடையாது என்றார். நம்மாழ்வார் பாடி சோர்வே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு துளி வேறுபாடு இருக்கும், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு துளி வேறுபாடு இருக்கும். அப்பனா
பாடி என்ன பாருங்க, பாடி இழைப்பு இல்லை நம்மாழ்வார் கண்ணை சொன்னது. பாடி ஆனந்தப்பட்டேன் மதுரகவியார் சொல்றது. கொஞ்சம் பாருங்க, பாடின சுவாமி எனக்கு ஒன்றும் டயர்டா இல்லை, எனக்கு ஒன்றும் அசதியா இல்லை, நல்லா பாடிட்டேன், அசதியா இல்லை அப்படின்னு. இப்ப மதுரகவி என்ன சொன்னா, பாடினேன் சுவாமி ஆனந்தப்பட்டேன். வித்தியாசம் இருக்கா இல்லையா? பாடினேன் எனக்கு அசதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருந்தது. இப்ப மதுரை சொல்றது அசதிங்கிற சப்தத்தையே ஒரு பாடல என்ன போட்டிருக்காரு, ஆனந்தப்பட்டேன். எது உயர்த்தி சாமி, எது உயர்த்தினா ஆனந்தப்பட்டதுன்னு உயர்த்தி, அசதி இருந்து உயர்த்தி என்ன நன்னா இருக்குன்னு சொல்லாம தர ஆனந்தப்பட்டேன்னு எழுதி இருக்கியா, அதான் சொல்கிறார், அதான் தெரிவிக்கிறார். ஆக ஆனந்தப்பட்டேன்னு தெரியுதா? பாடி இழைப்பிலம் என்பதோடு நன்மாவா நிறுத்திட்டார். பாடி இழைப்பிலம் பாடினே எனக்கு அசதியே இல்லை, பாடினபடியால எனக்கு எந்த விதமான அசதியும் இல்லை, அதோடு நிறுத்திட்டார் நம்மாழ்வார். பாடினே ஆனந்தப்பட்டன், பாடி இனிவனே அப்படின்னு இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு பாடினேன் தெரிவிக்கிறார். இது 5வது அர்த்தம். மேற்கொண்டு 6வது இருந்து 23வது வரைக்கும் பார்க்கணும். என்னன்றது அடுத்த வாரம் தான் பார்க்கணும். அடுத்த வாரம் கிட்டத்தட்ட 3 காலக்ஷேபமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த அனந்தேன காலத்துக்கு கடைசி காலக்ஷேபமா இருக்கும். அதுக்குள்ள இந்த முதல் பாசனத்திலே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடும், முடிஞ்சிருக்குன்னா 2ஆம் பாசனத்தை அதுக்கப்புறம் அனந்தேன காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தை மாசம் அஷ்ட நட்சத்திரத்தை ஆரம்பிக்கணும். ஆனா அடுத்த வாரம் கரணிச்சிருத்தாம காலக்ஷேபம் உண்டு, அதே போல ராமானுஜ காலக்ஷேபம் உண்டு. அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து தான் நமக்கு கொஞ்சம் மாறுபடும். அது என்னென்ன காலக்ஷேபம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமானுஜ ரகசியத்துறை அதுதான் பார்க்க போறோம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் என்பது மானார்ஜிய துல்லேசனும் ஆச்சாரியன் திருவிலேசனும் பகவதால் திருவடிகளேசனும் 4 2 3 நாளைக்கு தெலுங்கு காலக்ஷேபம் உண்டு, அதனால இல்லை. அடுத்த வாரம் உங்களுக்கு திங்கட்கிழமை வந்துடும் முக்காசி இந்த காலக்ஷேபம். சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம்.